அவரோடு நெருங்கி பழகியவன் நான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊழலில் புழுத்த ஒரு புழு. அவர் தூங்கி எழுந்தோட முதலமைச்சருக்கோ கரூர் ஞாபகம் வந்துருச்சுன்னா செந்தில் பாலாஜி எங்க தேடுப்பா. இது என்ன பழி வாங்குற நடவடிக்கை? இது அரசியல் பழிவாங்கல் அல்ல, மக்கள் சுரண்டனால இன்னைக்கு பழிவாங்கல். இவனை நியாயப்படுத்துறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்புங்க போகுது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வாங்கினேன், பிடித்தார்கள், கொடுத்து விட்டேன், விட்டு விட்டார்கள். எதை வாங்கினதை பிடிச்சவன்ட்ட கொடுத்துட்டான். அதான் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னாரு. பிடிச்சவன்ட்டே திருப்பி கொடுத்துட்டோம். நீங்க அவரை பத்தி தான் ஊருக்கு பேசிட்டு போயிட்டான். இல்ல நீங்க அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டுறேன். விஜய்க்கு தன்னை ஹீரோவாக்குவதற்கு ஒரு வில்லன் தேவைங்கிற அடிப்படையில் இது கொண்டு செந்தில் பாலாஜி ஒரு வில்லனா நிறுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறாரு. 2026 மிகப்பெரிய ஜோக் இது. இவர்கள் சொன்னதை போல செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு முயன்றார்களா? இவர்தான் முன்ஜாமீன் கேட்டார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசாங்கம் டிவிஎஸ்சியை வச்சு இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கும் போது அங்க இடியில இருந்து வந்த மாதிரியே டிவிஎஸ்சி இப்ப இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக முன்னாடி தான் இருந்தாரு, அவரை தான் விசாரணை பண்ணீங்க. எப்பயும் அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாமே, நீங்க ஏன் விட்டீங்க? முன்ஜாமீன் வாங்கிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னு கேட்பேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது வருமானத்துக்கு மீறிய குற்றச்சாட்டு இருக்குது. இவ்வளவு இருந்தும் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல உள்ள அந்த வழக்குகளுக்கு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு கேட்பாங்க. செந்தில் பாலாஜி மேல இவர் சார் சொன்னாரு 2000 பேர் விட்னஸ் இல்லைங்க, 2000 பேர் அக்யூஸ்ட். பாருங்க, இதுதான் அவங்க இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா எல்லாமே பண்ணுவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா நீங்க 2000 பேர்த்த நீங்க ஏன் அங்க சேர்த்தீங்கிறதா எனக்கு கேள்வியே. திரைபல கண்ட கண்ணப்பன் இன்றைக்கு இந்த செந்தில் பாலாஜி என்கிற நத்தி பிழைக்கிறவனுடைய வீட்டு வாசல்ல போய் நிற்க வேண்டிய நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் திமுக? அவரை விட கொடூரமா நீங்க தான் கேள்வி. இல்ல அவர் சொன்னதான் அவங்க கிட்ட நான் எளிமையா சொல்றேன். ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியலையே, அவன் எல்லாம் முட்டாளா? அவ்வளவு பேரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கான். என்னோட பெரிய விஷயம். ஏன் சார் ஸ்டாலின் ஐயா அவர்களை தோக்க வச்சாங்க? செந்தில் பாலாஜி செய்த திருவிளையாடல் என்னவென்று தெரியாதா ஊருக்கு? வெள்ளி கொலுசை வெள்ளி கொலுசாக கொடுத்தானா? தகரத்தை வெள்ளி கொலுசாக்கியவர். முறையீட்டினுடைய மொத்த உருவம் மட்டுமெடுக்கவில்லை. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அது கையில் இருக்கக்கூடிய ஈடியை வைத்து அது செயல்பட்டதுங்கிறத நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். அதே செந்தில் பாலாஜியை பிஜேபி இப்போ கூப்பிட்டு இருக்கு, அது தெரியுமா? உங்க கட்சியில சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கரும் இல்ல சி விஜயபாஸ்கரும் அவங்களும் தான் இருக்காங்க. அவங்க மேல தான் குற்றச்சாட்டுகள் இருக்கு. வழக்கு அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிடணும், அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. வழக்கு ஃபேஸ் பண்ணி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா நிரூபிக்கப்படாது, இருக்க முடியாது. கவர்மெண்ட் இவங்களுது அல்லது கேஸ் எல்லாம் வித்துட்டு ஆயிடும். எப்படி வைத்திலிங்கத்துக்கு பண்ண மாதிரி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஃபைமுடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தில் நம்ம விவாதிக்க போற முக்கியமான தலைப்பு என்னன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தொடுக்கப்படும் வரிசையான வழக்குகள். இந்த வழக்குகளுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்கா, ஆதாரம் இருக்கா, இல்லை இது வெறும் அரசியலா அப்படின்ற கோணத்துல தான் இன்னைக்கு நம்மளோட விவாதம் நடைபெற இருக்கு. குறிப்பா இன்னைக்கு நம்ம 2 தரப்புலையும் இணைந்திருக்கிறார்கள் விருந்தினர்கள். தாவேக தரப்புல இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதத்துக்குள் செல்வோம். முதலில் வந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பாயிறது பார்க்க முடியுது. தொடர்ந்து தாவேக அரசாங்கம் வந்த பிறகு இது அடுத்த கட்டமான ஒரு வழக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வழக்குகளுக்கு முகாந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, நேற்று முன்ஜாமீன் கோர்றப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, இதுக்கு முகாந்திரம் இருக்கு, விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், ஜாமீன் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிற தருணத்தில் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கிடைத்துவிட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியின் குற்றச்சாட்டு, அதாவது திமுகவின் குற்றச்சாட்டு. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல சூரிய வெற்றிகுணன் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போதும் நான் உங்ககிட்ட கடைசியில இருந்தேன், நீங்க ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறேன். இது எப்படி அரசியல் பழிவாங்கல்னு நினைக்கிறீங்களா? வழக்கு போட்டது யார் மேடம்? வழக்கு தொடுத்த டிபார்ட்மெண்ட் யாரு? டிவிஎஸ்சி எப்படி மேடம்? அது அட்டானமஸ் பாடியா இல்லை அரசியல் பாடியா? அட்டானமஸ் பாடினா எப்படி மேடம்? தன்னிச்சையாக செயல்படுறது. யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க பணியை அவங்க செய்வாங்க, அவங்க யார் கட்டுப்பாடுலேயும் இருக்க மாட்டாங்க. இப்போ கடந்த ஆட்சியில் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது, அதுக்கு பிறகு இலாக்கா மாறிய பிறகு அவர் தொடர்ந்து அந்த துறையில் ஏதோ பெரிய லெவலில் தப்பு நடந்திருக்கு, பெரிய லெவலில் ஊழல் நடந்திருக்கு, ஒரு 5-6 ரீசன் வச்சுக்குவோம். இது எல்லாம் காரணமாக வச்சு இன்றைக்கி இந்த டிவிஎஸ்சி போய் செக் பண்ணி
இப்போ வழக்கு பதிவு பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இந்த கேஸு ஒரு கேஸோட சாராம்சம் இவ்வளோ தான் இந்த கேஸு. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் இந்த டிவிஎஸ்சி 5 வருஷமாக கழிச்சிட்டாங்களா? கடைசி ஒரு 5 வருஷம் கழிச்சாச்சா? அட்டானமஸ் பாடியா இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருந்திருக்குங்கிற ஒரு விஷயம் ஒத்துக்கிறீங்கல்ல? அப்படின்னா அது அட்டானமஸ் பாடி இல்லை, அது அரசியல் பாடி. யார் பவர் இருக்காங்களோ இடி மேல வைக்கிற அதே புகாரை இங்கே நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நான் இப்போ உங்கள்கிட்ட தான் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கினேன். சரி சரி. பவர் யார்கிட்ட இருக்கோ, பவர் இயக்கிறவன் இயங்கினா இது இயங்கும். அப்போனா என்ன அர்த்தம்? எஜமானி எடுப்படி வேலை மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு துறையே இப்படி இருக்குது. ஏன் இந்த அட்டானமஸ் பாடி இத்தனை வருஷம் தெரியலை? எவனோ திருடுறானா, இது வேடிக்கை பார்த்துட்டு படுத்துருக்குமா, எவனோ கொள்ளடிக்கிறானா, இது வீட்டில் படுத்து தூங்குமா, மாதம் சம்பளம் வாங்குமா, மாதம் சினிமா பார்க்குமா, மாதம் குடும்பம் நடத்துமா. இதுக்கு ஒரு துறை. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் விஜிலன்ஸு. எப்படிங்க லென்ஸ் வச்சு தேடுறதா துறையை? ஒரு ஜட்ஜி சொன்னார் எடப்பாடி பீரியடில், கார்பரேஷனில் இருக்க விஜிலன்ஸ்னு ஒன்று உயிரோடு இருக்கா இல்லையா, அந்த துறையை அப்படியே மொத்தமாக கலையானார். நீதியரசர் சொன்னார், ரெக்கார்டில் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இது சென்னை மாநகராட்சியில் இருக்க விஜிலன்ஸு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஜிலன்ஸ் இருக்கும், அதை கலைச்சிருங்கன்னாரு. அப்படிப்பட்ட லென்ஸ் வச்சு தேடுற இடத்துல இன்றைக்கி விஜிலன்ஸ் இருக்குது. எப்படி இந்த ஆட்சி வந்தவனை மட்டும் செந்தில் பாலாஜி கணக்கு தெரியும்? இவங்களுக்கு தூங்கி எழுந்திரிச்சா கரூர் தூங்கி எழுந்திரிச்சோன்னா முதலமைச்சருக்கோ பக்கத்தில் ஆதவர்ஜுனாவுக்கோ புஷி ஆனந்துக்கோ தூங்கி எழுந்திரிச்சு கரூர் ஞாபகம் வந்துருச்சுன்னா செந்தில் பாலாஜி எங்கே தேடுப்பா? யாரை விட்டு பிடிக்கிறது? ஒன்று விஜிலன்ஸ் அனுப்பு, அப்படி இல்லைன்னா இடி அனுப்பு, இல்லைன்னா சிபிஐ அனுப்பு, எதையாவது அனுப்பு. மொத்தம் என்னால் நினைவுபடுத்த முடியல. சினிமா படம் மாதிரியே இப்படி நீங்க சொல்றத நான் ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்ப அவரும் அதே குற்றச்சாட்டை தான் செந்தில் பாலாஜி அவர்களும் முன் வச்சிருக்கிறாரு. அவர் முன்ஜாமீன் கோரும் பொழுது என்னென்ன வாதங்கள் முன்வைத்தாரு அப்படின்னா, கரூர் வழக்கு சம்பந்தமா நான் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால இந்த அரசாங்கம் என் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே மத்திய அரசு இந்த மத்திய அரசுன்னு சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு அட்டானமஸ் பாடின்னு தான் சொல்லணும், இடி இதை கையில் எடுத்தாங்கிறத பார்க்க முடியுது. மதுபான ஊழல் 1000 கோடிக்கு மேலே ஊழல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைத்தாங்க. ஆனால் அன்றைய திமுக அரசு அதை கையில் எடுக்க விடலை அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது, அதுக்கான ஒப்புதல் கொடுக்கலங்கிறத பார்க்க முடியுது. அப்போ அங்கே மத்திய அரசுல கண்ட்ரோலில், ஐ மீன் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிற அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இந்த ஈடியும் அதை பண்ணியிருக்கிறாங்கல்ல, அமலாக்கத்துறையும். நான் இப்போ கேட்க வந்ததே அதானே மேடம், நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன் இடி உள்ளே வருது, எப்போ வருது, எதுக்காக வருது, இங்கே எந்த ஒன்றும் நடக்கலையே, அப்படி தான் வந்துருச்சுல்ல, பிடிச்சிங்கல்ல, ஒரு கேஸ் ஓடுதுட்டுல, என்ன ரிசல்ட் வந்தது? உத்தரவு போட்டது மோடியாக இருக்கட்டும், ஒபே பண்ணது ஈடியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், ஈடியாக இருக்கட்டும், லோக்கலில் கேடி கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, என்ன பண்ணினீங்கன்னு தான் ஒரு கேள்வி கேட்டோம். நாங்கள் சாமானியனாக கேட்குறோம். நீங்கள் என்னை திமுகவா இல்லை அரசியல்வாதியாக கூட கேட்க வேண்டாம், நான் உங்கள்கிட்ட ஒரு சாமானியனாக கேட்குறேன். எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பந்தனா பதில் சொல்லட்டும், நான் வேண்டானே சொல்லலை. என்ன என் நியாயம் இது? எவனோ திருடுறானா, நீங்கள் விடுறீங்களா? கொள்ளடிச்சிட்டு போவானா? அதுக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட் வரும்போது துறையை விடுவீங்களா? உடனே நீ திருடிட்டு போனதில் கொஞ்சத்தை கொடுத்துரு, உடனே விட்டுறேன். லஞ்சம்னா எங்கள் ஊரில் ஒரு பாலி சொல்லுவான், வாங்கினேன், பிடித்தார்கள், கொடுத்து விட்டேன், விட்டார்கள். எதை வாங்கினதை பிடிச்சவன்ட்ட கொடுத்துட்டான். அதுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னாரு. கேளுங்க, வாங்கினா அதுதான் சார் அவர் விஜிலன்ஸ் பிடிச்சது, பிடிச்சவன்ட்டே திருப்பி கொடுத்துட்டோம். என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டான். இல்லை, நீங்கள் அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டுடுறேன். இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறது ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஒட்டுமொத்த இலாக்காவையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறேன். இப்போ இப்படி தான் ஒரு துறை இருக்கா? இப்படி தான் ஒரு கேஸ் போடுவீங்களா? இது என்ன பொலிட்டிக்கலா? இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி தானா? நாங்கள் 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தோம், எந்த எடப்பாடியை தூக்கணுமா? கேஸ் ஆன் கோயிங்கில் இருந்தது. யாரை வேலுமணியை தூக்கணுமா? துறை ரீதியான நடவடிக்கைக்கு ஆளுநர் அனுமதியே தரல. இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டில் போட்டு டைரக்ஷன் வாங்கி கேஸ் போட்டோம், ரன்னிங்கில் தான் போச்சு. இது என்ன பழி வாங்குற நடவடிக்கை? வந்தார், உடனே தூங்கி எழுந்திரிச்சார், ஞாபகம் வருது, தூக்கடா செந்தில் பாலாஜிங்கிறீங்க. சரி, இந்த கோர்ட்டு விடலை, அந்த கோர்ட்டு விட்டுருச்சு, அடிச்சிட்டு எஃப்ஐஆர். என்னதுக்கு எஃப்ஐஆர்? அப்படி என்ன முகாந்திரம் இப்போ வந்தது? சரி, இப்போ பேசலாம். இது திரு நந்தகுமார் அவர்கிட்ட கேட்கணும். இது கம்ப்ளீட்டாக பழிவாங்கும் நடவடிக்கை தான். அவர் சொல்கிற மாதிரி கரூர் சம்பவத்தோடு இணைத்து செந்தில் பாலாஜி அவர்களை நீங்கள் பழிவாங்கிறதுக்கு காத்துட்டு இருக்கீங்க. தூங்கி எந்திரிச்சா எல்லா அமைச்சர்களும் செந்தில் பாலாஜி அவர்களை தான் எப்படியாவது பழி வாங்கிடணும் கரூர் சம்பவத்திற்காக அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அவங்க அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழியில் அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை.
ஊர் அடித்து ஒலையில் போடுற எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அரசாங்கம் அவர்களை பழிவாங்கித்தான் தீரணும். அதில் எனக்கு 100% உண்டு. இது அரசியல் பழிவாங்கல் அல்ல, மக்கள் சுரண்டனால இன்றைக்கி பழிவாங்கல்கள். இப்போ நண்பர் சொன்னார் இது வந்து டிவிஎஸ்சி எங்கள் கையில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு. அதுதான் எங்கள் பிரச்சனையே. ஒரு கத்தி இருக்குன்னா ஒரு டாக்டர்கிட்ட கையில் இருக்கக்கூடிய கத்தி உயிரை காப்பாற்றும். அதே ஒரு திருடர் கையில் இருக்கிற கத்தி வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படும். அப்போ டிவிஎஸ்சிங்கிற அமைப்பு மேலே பிரச்சனை இல்லை, அந்த அமைப்பு மேலே யார் வந்து கண்ட்ரோல் வச்சுருக்காங்கங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி. அப்போ டிவிஎஸ்சியை திருடன்ட்டாரு. அதாவது ஆட்சியில் இருந்து திருடனா டிவிஎஸ்சி அவர் கண்ட்ரோலில் இருந்து தான் விட்டு திருடிட்டு கொண்டு வந்து வாங்கி வசூல் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆமாம், டிவிஎஸ்சியை திருடன் சொன்ன ஒரே ஆள் இவர் தாங்க. இதை கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். கட் பண்ணாமல் போடுங்க. இது வந்து நம்ம அவங்களை திருடன்னு சொல்லலை, நம்ம சொல்கிறது உதாரணம். ஒரு கத்திக்கு உதாரணம் சொன்னீங்க. உதாரணம் இல்லை, ஓப்பனாக சொல்லுங்களேங்க. எப்பயுமே நண்பர் சூர்யாவுக்கு எப்பயுமே காமெடி சென்ஸ் ஜாஸ்தின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய உதாரணம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு புரியும் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது. அப்போ வந்து இன்றைக்கி கண்ணு தெரியாமல் வந்து இப்போ கண்ணு தெரியுதாங்கிறது, இவ்வளோ 5 வருஷமாக உங்களுக்கு கண்ணு தெரிலங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க இன்றைக்கி சொல்கிறதே எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன். இது வந்து ஒரு அமைப்பு ரீதியாக இது வந்து ஒருத்தர் லஞ்சம் கொடுத்தாங்க, ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாங்கங்கிறது இல்லை. அந்த அமைப்பையே ஒரு மோசமான அமைப்பாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல பெரிய எஃப்ஐஆர் யார் யார் மேலலாம் போட்டிருக்காங்க? 7 பேருக்கு மேலே போட்டிருக்காங்க. அதுல அந்த முன்னாள் துறை அதிகாரி மேலலாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. திரு விசாகன் அவர்கள் மேல கூட அவர் தான் A2 A1 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் இருக்க அதிகாரிகள்லாம் இந்த அரசாங்கத்தில் வேலை செய்யலையான்னு கேட்பாங்க சார். நான் அதைத்தானே சொன்னேன். இப்போது பல ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் ஊர் ஈரோடு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா, அமைச்சருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்கும், யாரால் மாவட்டம் வளர்றதுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர். அவர் ஈஸிலி அப்ரோச்சபிள். ஆனால் அதே ஐஏஎஸ் கலெக்டர் இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் குடும்பத்தோடு ஜெயிலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா அந்த ஆட்சியாளர்களுடைய பிரச்சனைனால. அப்போ அதிகாரிகள் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் தவறு செய்யணும்னு அழுத்தம் கொடுத்தா கூட அந்த அதிகாரி நான் தவறு செய்ய மாட்டேன்னு முதுகெலும்போடு நிற்கணும். அதுதான் அதிகாரி. ஆட்சியாளர்கள் வளைப்புக்கு பூரா வளைஞ்சு போகிறவங்க அதிகாரிகள் இல்லை. அப்போ இந்த இடத்துல இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுனாக்கா, இப்போ உதாரணத்துக்கு இதில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்ஸ் எடுத்துக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய 3000 சில்லற பார் இருக்குது. ஒரு 3-4 மாவட்டத்துக்கு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அதில் சற்றேறக்குறைய ஒரு 284 பார் வந்து க்ளோஸ்டுன்னு இருக்குது. ஆனால் அது ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வருமானம் அதிகமாக இருக்குது டாஸ்மாகில். ஆனால் இந்த பார்ஸ் மூலியமாக வரக்கூடிய ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. இது சாதாரண கணக்கு வழக்கு பார்க்குறவங்களுக்கே தெரியும். குடிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கும்போது, குடி விற்பனை அதிகமாகும்போது பாரில் வரக்கூடிய வருமானம் எப்படி வந்து குறைஞ்சிரும்? அப்போது இது ஒரு பிரச்சனை. அடுத்தது இதில் ரத்தீஷ்னு ஒருத்தர் 7வது ஆளாக இருக்கார். இதே ரத்தீஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் ஃபார் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு இடி வந்து ஐயா ஏவா வேலு மேலே இவர் KN நேரு அவர்கள் மேலே வழக்கு போடணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க திமுக ஆட்சியில். அந்த வழக்குலையும் இவர் சம்மந்தப்பட்டிருக்கார். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இடி அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார். அப்போ உதயநிதி அர்த்த ராத்திரியில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெட் டிஷர்ட் போட்டு போய் பார்த்தார். அப்போ கூட எல்லாம் சில ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனார். அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் யாருன்னு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒன் ஆஃப் த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர் சார். அவர் நெஞ்சு வலியில் அட்மிட் ஆகி துடிச்சுக்கிட்டு இருக்கார் ஹாஸ்பிட்டலில். அவர் ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன சார்? இவங்கெல்லாம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இவங்கெல்லாம் இல்லை, அதில் என்ன இருக்குன்னு இப்போ இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா, இப்போ ஆகாஷ் பாஸ்கரோ ரத்தீஷோ யார்? உதயநிதி யார்? உதயநிதி அன்னைக்கு துணை முதலமைச்சர். அவர் வந்து அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர் ஒரு கைது செய்யப்பட்டு ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறத போய் பார்க்குறது எடுத்துக்கலாம் யதார்த்தமாக. ஏன்னா நம்மளுடைய அமைச்சரவையில் இருந்தவர் படுத்திருக்காருன்னு. ஆகாஷ் பாஸ்கரோ ரத்தீஷ்களோ போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் அதுல ஏதாவது தவறு இருக்கு? அது புரோட்டோகால் படி ஏதாவது தவறா? கட்டாயமாக எதுக்குங்க இருக்கு? அப்போ கூட போலீஸ் தடுக்கிறாங்க. அவர் வந்து இல்லை அவரை விடுன்னு ஒரு 6-7 பேர்த்த கூட்டு போகிறார். அப்போது செந்தில் பாலாஜியை நெஞ்சில் துடிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் போய் பார்க்குற அளவுக்கு இவங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்ன உறவு? ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உறவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மற்ற கூட்டிகிட்டு போகிறாரு அவங்களுக்கும் இந்த உறவெல்லாம் என்ன உறவு? அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எதெல்லாம் வந்து அங்கே வந்து டிரான்சிஷன் கட்சி தலைவர் இவன் தொண்டன்
இப்போ அண்ணன் நாஞ்சில் சம்பத்து போனால் கூட நாங்கள் போக மாட்டோமா? அதுதான் நானும் கேட்டுட்டேன். இல்ல அதைத்தான் நம்ம இங்க அப்ப வந்து ஒரு அண்ணா நாஞ்சில் சம்பத் இல்ல, அவர்கள் நம்ம போனா இதெல்லாம் போக வந்துட்டு மாட்டோம்னா இதெல்லாம் வந்து நம்ம அறிகுறியாவோ இல்ல அதெல்லாம் அறிகுறி இல்ல. எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அப்பயே நான் கேக்குறேன். இடி வரும்போதே இது வந்து தலைமை குடும்பத்தை நோக்கி போகுதுங்கிற ஒரு பேச்சு வந்து பெரிய அளவுக்கு அடிபட்டது. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு ரைடு செய்யப்பட்டது. அன்னைக்கும் ஆகாஷ் பாஸ்கர் அப்ஸ்காண்டட், ரதேஷும் அப்ஸ்காண்டட், ஃபாரினுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி அதே ரத்தீஷ் மேலே தான் இன்றைக்கி ஏசவனா வந்து இந்த வழக்கில் வந்து சேர்த்திருக்கீங்க. அப்போது இவர் இந்த ரத்தீஷ் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இவர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை விட ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை விட ஒரு ஆதிக்கம் செலுத்தின ஆடாக பார்க்கப்படுறார். நான் அதனால தான் ஐயா KN நேரு வழக்கையும் சொன்னேன், இப்போ இருக்கக்கூடிய இந்த வழக்கையும் நான் சொல்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் யார்? அதுதான் நம்மளுடைய கேள்வி. இவங்கெல்லாம் யார்? ஆகாஷ் பாஸ்கரோட வழக்கில் விசாரணையில் ஏதுமில்லைன்னு அது வழக்கிலிருந்தே விடுவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் விசாரணையே ப்ராசஸில் தான் இருக்குது, ஒன்றும் முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 3-4 டிஸ்டிலரிஸ் மேலேயும் ரைடு செய்யப்பட்டிருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸஸில் வந்து பர்ச்சேஸ் செய்யப்படுது. அந்த இன்ஃப்ளேட்டட்னா அதிக இப்போ ஒரு 100 ரூபா பொருளை நீங்கள் 150 ரூபாய்க்கு நீங்கள் பில்லிங் அடிக்கிறது. அப்போ 50 ரூபா நீங்கள் வருது பாருங்கள் எக்ஸ்ட்ரா, அந்த 50 ரூபாயில் கிக் பேக் கொடுக்குறது. ஸோ அதனால தான் சொன்னேன், இது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன். இது ஒரு லஞ்சம் கொடுத்தோ ஒருத்தர் லஞ்சம் வாங்கினதோ, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, வாங்கினேன் பிடித்தார்கள், கொடுத்தேன் விட்டு விட்டார்கள், அந்த மாதிரி இல்லை. இதை ஒரு சிஸ்டத்தையே கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த டாஸ்மாக்ல. அப்போ இதில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, முகாந்திரங்கள் இருக்குது. இப்போ அவர் சொன்ன மாதிரி இடி எப்படி பண்ணுறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு DVAC, ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் கூட ஏதோ ஒரு உடன்படிக்கை இருக்கலாம், அவர் சொல்கிற மாதிரி அவங்க கூட விட்டு விடலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசாங்கம் DVACயை வச்சு இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கும் போது அங்கே இடியில இருந்து வந்த மாதிரியே DVAC இப்போ இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் இருந்தாரு, அவரை தான் விசாரணை பண்ணீங்க. அவர் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் FIR போட்டாங்க, அப்பதான் இருந்தாங்க, முன்ஜாமீன் கிடைக்கல, அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே நீங்க. FIR போட்டு இருந்திருக்கீங்க, அவர் உங்க கண்மணி தான் இருக்கிறாரு, அப்பயே அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாமே. நீங்க ஏன் விட்டீங்க, முன்ஜாமீன் வாங்கிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னு கேட்பேன். இல்லை அதைத்தான் லீகல் ப்ராசஸ் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இப்போ அவர் நண்பர் சூர்யா சொல்கிற மாதிரி இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில உடனே போய் டக்குன்னு தூக்கி வச்சிடலாமே, தேவையில்லையே. இல்ல உங்களால அது பண்ண முடிஞ்சிருக்கும்ல, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி பண்ணாதான் அது அரசியல் பழிவாங்கல். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவர் முன்ஜாமீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தானே இருந்தீங்க நீங்க. ஏங்க சட்டம் எல்லாத்துக்கும் சமமானது. இன்னைக்கு ஒரு குற்றவாளிக்கு கூட அந்த சட்டம் வந்து அவருக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதா நம்மளுடைய லீகல் பேசிக். இது அப்போ இங்கே வந்து ஜாமீன் வந்து இங்கே ரத்து செய்யப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரியே முன்னுரையில் இது வந்து பிரைமா ஃபேசி இருக்குது, கஸ்டோடியல் என்கொயரி பண்ணுறதுக்குன்னே இங்கே சொல்கிறார். அங்கே வந்து இல்லை, இவர் அமைச்சர் பதவியில் இல்லாதனால இவர் சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான சாட்சியங்களை கலைக்கிறதுலையோ யாரையும் மீட் பண்ணுறதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. அப்போ இதில் இதுதான் லீகல் ப்ராசஸ். இது ஓகே, தொடர்ந்து பேசலாம். அவங்க கிட்ட அந்த கேள்வியில போயிரு. அதாவது அந்த FIRலயே பாத்தீங்கன்னா இது ஒரு சிண்டிகேட் மாதிரி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அந்த FIRல குறிப்பிட்டிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அதே தான் அவர் முன் வச்சிருக்கிறாரு, சிஸ்டமேட்டிக்கா அப்படின்னு சொல்றாரு. அதுதான். ஸோ இது வந்து வழக்குக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு நினைச்சிருந்தா இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கவே மாட்டோம், லீகலாக தான் நான் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க தரப்புல வந்து இன்னைக்கு இந்த கேஸ் வந்து இவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்கல்ல, இவர் கபில் சிபல் வாதாடி இதை வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். எந்த அடிப்படையில் அவர் பேசினார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஏற்கனவே இடியால் இது வந்து இவர் மேலே கேஸ் போடப்பட்டது, இந்த கேஸ் போடணும்னு சொல்லி இவர் மேலே பரிந்துரைக்கப்பட்டது. அன்னைக்கு பரிந்துரைக்கப்பட்டது இல்லை போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல இந்த கேஸினுடைய தொடக்கத்தை நீங்கள் பார்க்கணும். இது முதல்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை இடி சொல்வதற்கு 2 நாளைக்கு முன்னாடி 2023 அன்றைய பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு அடுத்த நாள் இடி சொல்லுது 1000 கோடி ரூபாய், கரெக்டாக 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிற செய்தி சொல்கிறது. அந்த 1000 கோடி ரூபாய் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த முகாந்தரத்தையும் அவர்களால் சொல்ல முடியல. அதற்கு PMLAவில் வந்தால் மட்டும்தான் இவர்களை கொண்டு போய் இவர் மேலே கேஸ் வைக்க முடியுங்கிறதுனால, அதுவும் குறிப்பாக வருகிற தேர்தல் 2024 தேர்தல், அதில் செந்தில் பாலாஜியோட ஒர்க் அவுட்டு இதையெல்லாம் தடை பண்ணணும், இது எப்படியாவது முடக்கணுங்கிற நோக்கம் அதில் இருந்துச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி 20,000 கோடி ரூபாய்ன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதே விஷயத்தை எடுத்துக்கிட்டு அமித்ஷா அவர்கள் 35,000 கோடின்னு சொன்னார்.
இதெல்லாம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஏதோ இன்னைக்கு இவர் மேலே குற்றச்சாட்டு, இன்னைக்கு தாவேக்கா அவர் மேலே கரூர் விஷயத்தினால் மட்டும் செய்கிறது அப்படி கிடையாது. செந்தில் பாலாஜியை எப்படியாவது முடக்கணுங்கிற எண்ணம் 2 பேருக்கும் இயல்பாக இருந்தது. ஒன்று பாஜகவுக்கு இருந்துச்சு, அது அன்றைக்கு 24 தேர்தல், பிறகு 26 தேர்தல், 2 தேர்தலையும் அவர்களுக்கு இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு கூடுதலாக கரூர் சம்பவத்தின் காரணமாக அவருக்கு கிடைத்த அந்த நெருக்கடியின் காரணமாக அதை கூடுதலாக அவர் பயன்படுத்திட்டார். இன்னும் கூடுதலாக விஜய்க்கு வந்து தன்னை ஹீரோவாக்குவதற்கு ஒரு வில்லன் தேவைங்கிற அடிப்படையில் அது ஒர்க் அவுட் ஆனிச்சு. அவர்களுக்கு அது தேர்தல் வெற்றி கொடுத்ததுங்கனால அந்த இடத்தை வைத்து கொண்டு செந்தில் பாலாஜி ஒரு வில்லனாக நிறுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். சரி, இந்த இடத்துக்கு வரேன். இப்போ அந்த கேஸ் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனாயிரம் கோடி இவ்வளவுன்னு அவ்வளோ பேசினாங்க இல்லையா, இவர்களால் 1 கோடி அளவிற்கு கூட இவர்களால் பிடிக்க முடியல. எப்பத்திலிருந்து 2016 2023 வரையிலும் நடந்த அந்த ஊழல் என்னென்னலாம், பாட்டில் வாங்கினது, இது டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தது, நிறுவனங்களுக்கு கொடுத்தது, எல்லாத்துலேயும் காரணம் காட்டி வெறும் 37 லட்சம் ரூபாய் பிடித்தார்கள். அதாவது கணக்கு காட்டினார்கள். அந்த கணக்கும் 2016 இருக்குது. செந்தில் பாலாஜி அந்த துறையில் இருக்கிறதுக்கும் முன்னாடி இருந்து இருக்குது. சரிங்களா? அப்போ முழுவதுமாக 1 கோடி ரூபாயை கூட 1 கோடி ரூபாய் வந்தால் மட்டும்தான் இவருக்கு மேலே நீங்கள் பெயிலில் வர முடியாத அளவுக்கு இவர்களால் சார்ஜ் எடுக்க முடியும். அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை கொண்டு போய் டிவிஎஸ்சி கையில் கொடுத்தாங்க. இல்லை அப்படின்னா அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு நோக்கம் இருந்துச்சு ஒருவரை முடக்குவதற்கு. இப்போ இங்கே வரேன். இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலே இந்த வழக்கு மட்டும் எடுக்காதீங்க. நீங்கள் அதுக்கு முந்தைய வழக்காக இருந்தாலும் சரி, அது ஏற்கனவே இருக்குது. அதுவும் பாஜகவினுடைய நோக்கம் இருந்துச்சு. அவர் 1 வருடத்துக்கு மேல் விசாரணை கைதியாக சிறையில் இருந்ததற்கு காரணம் அவர் அது என்ன போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி கொடுக்கன்னு சொன்னார். அதற்கு முகாந்திரங்களில் அது அவரால் இவர்களால் இன்னைக்கு வரணும். அது முகாந்திரம் இல்லைன்னு சொல்லல, இல்ல விசாரிக்க வேண்டிய விஷயம் நிறைய விசாரிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் சொல்றேன், அது முகாந்திரம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்ல இப்ப நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். சரி, இப்போ அது விசாரணையில் இருக்கா? இப்போ இவர் இந்த விஷயத்துன்னு வாங்க, திருவல்லிக்கேணியில் அந்த என்ன எம்எல்ஏவை விலை பேசுனார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை தாவேக்காவே வச்சுட்டு என்னை கையை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா கேஸ், அதே மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கேஸ்லையும் இவர் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. இப்போ இப்படி திட்டமிட்டு அடித்த இடத்திலேயே அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பேர் தான் காழ்ப்புணர்ச்சி. இது காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்னே வரேன், இது யாரோட பாணி அப்படின்னு எஃப்ஐஆர்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டிடிக்கு மேல ஒருத்தரோட பேர்ல எடுத்திருக்காங்க. அந்த ஒருத்தரோட பேர்ல அத்தனை டிடி எடுத்து அவ்வளவு பரிமாற்றம் நடந்தோம், அவருக்கு எந்த லைசன்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட்ங்க. இப்படி தாங்க நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து 2023 நடந்தது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய சொன்னாங்க. பாட்டில்களை எங்கிருந்து வாங்கினார்கள், அறப்போர் இயக்கம் அது இது பண்ணிச்சு இது பண்ணிச்சு, அந்த லாரியிலிருந்து இவ்வளவு இறங்கிடுச்சு, எல்லாம் அறப்போர் இயக்கம் பேசிட்டு தான் இருந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இது எவ்வளோங்க, இது எவ்வளோ 1000 கோடி நீங்கள் அதுக்கப்புறம் இழுத்துக்கிட்டு போணுச்சு. அமித்ஷா வாயாலே 35,000 கோடின்னு சொன்னார். இன்றைக்கி வரலாம் ஒன்றும் முடிவு வரல. இதை வந்து பிடிக்கிறதுக்கு முடியலைன்னு சொன்ன உடனே தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பார் கொடுப்பதில் அப்படின்னு சொல்லி ஒரு புது கதையை உருவாக்கிக்கிட்டு வாரீங்க. 1,75,000 கோடின்னு சொல்லி ஒருத்தர் தலையில் கட்டி அவர் அங்கே கொண்டு போய் நிறுத்தி அவர் கடைசியில் அவர் ஒருத்தரே நின்று வாதாடி வெளியில் வந்தார். கடைசியில் அதை போட்ட வினோத் ராய் அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஊகமாக சொன்னேங்க, ஏதோ நான் பேசுனதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு உச்ச நீதிமன்றம் நறுக்கு என்று கொட்டியதுன்னெலாம் கொட்டிட்டு வரலாறு. இதை தான் திமுகவுக்கு வரலாறு. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று நான் வேற ஒரு விஷயத்தை கேட்குறேன். இப்படி ஊழல் மேல் உங்களுக்கு சிறப்பான கவனம் இருக்குது தாவேகாவுக்கு அப்படின்னு சொன்னால், எம்ஆர் விஜயபாஸ்கர் 22 ஏக்கர் நிலத்தை கரூரில், மேலக்கரூர் நினைக்கிறேன், அதில் 22 ஏக்கர் 100 கோடி ரூபாய் நிலத்தை வாங்கி வந்து கையாடல் பண்ணியது. பிரகாஷ் அப்படிங்கிறவர் ஒருத்தனுடைய நிலத்தை கையாடல் பண்ணிய குற்றச்சாட்டு இருக்குது. வருமானத்துக்கு மீறியதாக 39 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது. அதுபோக சி விஜயபாஸ்கர் அவர்கள் மீது குட்கா ஊழல் வழக்கு 39 கோடி ரூபாய்க்கு இருக்குது. அதுபோக அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது வருமானத்துக்கு மீறிய குற்றச்சாட்டு இருக்குது. இவ்வளவு இருந்தோம் இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல இருக்க குற்றச்சாட்டுக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு கேட்பாங்க. எது எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல உள்ள அந்த வழக்குகளுக்கு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு கேட்பாங்க. சி விஜயபாஸ்கர் நீங்க கேட்கணும். இல்ல கேட்டது சொல்லுங்க. சி விஜயபாஸ்கர் திருச்சூர்ல போய் பிடிச்சாங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியல, நான் அதையுமே கேக்குறேன். ஆனா இந்த விஷயத்தை நான் கேக்குறேன். அதாவது இவர்கள் இப்போ விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வழியில வழக்கு நிலுவையில் இருக்கிறது.
இல்ல 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 ஒரு இல்ல ஒரு பதிலாக முடியும் இல்ல நான் இவங்கள Serious ஆ பதிலாக இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் சி விஜயபாஸ்கருக்கும் ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல இருக்கிற அந்த குற்றச்சாட்டுகளுக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. வெரி குட். இப்போ திமுகவுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கறத தான் நீங்க சொல்ல வரீங்க. இஸ் இட் ரைட்? ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஏன் காமிக்கல? இஸ் இட் ரைட்? நீங்க அப்படி இருக்கா? நீங்க இப்ப சொல்ல வந்தது அதானே. இப்போ எனக்கு திமுக மேல எனக்கு அதை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு கிடையாதுங்க. நீங்க சொல்றத சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க திமுகவுக்கு சி விஜயபாஸ்கர் மேல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. விஜயபாஸ்கர் நான் சொல்லல. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல வச்சிருக்கிற அலிகேஷனுக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல அது மட்டும் இல்லைங்க, ஆள் கடத்தல் வழக்கு அதே விஷயத்துக்கு சொல்றேன். அதற்கு அவர் 2023 ஓடி ஒளிந்தார், அவரை பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த வழக்கு அதுக்கப்புறம் போய்கிட்டு இருக்குது, அது நிலுவையில் இருக்குது. சரிங்களா? அது நடக்காமல் இல்லை, அவர் கைது செய்யப்பட்டார். புரிஞ்சுக்கங்க, 2023 திருச்சூரில் கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் இருக்குது. இன்னொரு விதமாக வரேன், இது எதுவும் புதுசு கிடையாது. இன்னைக்கு விஜய் இப்படி பண்ணுறாரு இல்லையா, இது இங்கே உள்ளது கிடையாது. ஏற்கனவே அஜித் பவாருங்கிறவர் மேலே இது சென்னை கார்பரேஷனில் அவர்கள் நதிநீர், அதாவது தண்ணீர் வழங்குதலில் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அவர் மேலே குற்றச்சாட்டு. சரி, 70,000 கோடி ரூபாய், 10,000 கோடி 70,000 கோடி ரூபாய். அதற்கு பிறகு நிலம் ஒதுக்கீடு பண்ணதில், அதாவது ஒரு பேங்கிங் செக்டார் வழக்கில் அஜித் பவார் இவர் இறந்து போனார். இப்போ அவர் பாஜகவில் சேருவதற்கு முன்னால் பாஜக தான் அந்த குற்றச்சாட்டுகளை வைத்துட்டு கிட்டத்தட்ட 95,000 கோடி ரூபாய் அவர் மேல் ஊழல் உள்ளது. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே மீது 25,000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு. இவ்வளத்தையும் வெளியில் இருக்கும்போது பாஜக தொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ஷிண்டே உள்ள வந்தாரு, அவருக்கு முதலமைச்சர் கொடுத்தாங்க, அப்புறம் துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க. அதேதான் இல்ல இல்ல சொல்லிடுறேன், அதேதான் அஜித் பவாருக்கும் செஞ்சாங்க. அவருக்கு முதலமைச்சர் கொடுத்தாங்க, அப்புறம் துணை முதலமைச்சர். இல்ல 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 எல்லா ஆதரவும் இல்ல, தன்னுடைய வாஷிங் மிஷின் பாஜகவும் அதான் பண்ணுது, தாவேகவும் அதான் பண்ணுது. போற பக்கம் பார்த்தா நீங்க அவார்டு கொடுத்த மாதிரியே பேசிட்டீங்க. அதுதான் சார் நானும் சொல்றேன். பாஜக வச்சிருக்கிற அந்த வாஷிங் மிஷினோட மினியேச்சர் வடிவமாக தாவேகா இருக்குது. வராத தண்டியும் தாவேகா வாஷிங் மிஷின் தான், திமுகவும் வாஷிங் மிஷின் தான், திமுகவும் தாவேகாவும் வாஷிங் மிஷின் தான், பாஜகவும் வாஷிங் மிஷின் தான். நீங்க சமன்படுத்திக்கங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, வரலன்னு சொன்னா நான் உன்னை உள்ளதுக்கு போட்டுருவேன் பயமுறுத்துது. அந்த வளையத்துக்குள் இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருக்கிறார். அதை ஏற்கனவே ஆட்சி, அதாவது செந்தில் பாலாஜி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆமா, யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யாராக இருந்தால் நான் என்ன சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் முயற்சித்தது. இன்னைக்கு தாங்க விஜய் செய்து கொடுத்தாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த மாதிரி தான் செஞ்சாங்களா? இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு திமுக அரசாங்கம் அப்படிதான் பண்ணிச்சு. இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் பண்ணீங்களா? இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல டிவிஎஸ்சி கேஸ் அதான் பண்ணீங்களா? இல்ல நான் சொல்றேன் இல்ல அதெல்லாம் திமுக அதை செய்ததுன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ள வந்திருப்பாரு, வரலையே. இல்ல இல்ல அப்ப டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுத்து வந்தீங்க. நீங்க சொன்னதுக்கு தான் அவர் கேக்குறாரு. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெண்டு உதாரணங்கள் தேசிய அளவுல இருக்கு. நடவடிக்கை எடுத்தா உள்ள கட்சியில கேக்குறாங்க. அப்ப சிஆர் விஜயபாஸ்கர் மேல எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல தாவேகா அரசாங்கமா டிவிஎஸ்சி கேஸ் போட்டுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ புனிதர்கள் ஆயிட்டாங்களா? அவர்கள் எல்லாம் உத்தமர்கள், இவர் மட்டும் தான் இவர்தான் ஊழல்வாதி. அப்படியா? இல்ல செந்தில் பாலாஜி ஊழல்வாதி, மத்த இவங்க எல்லாம் புனிதர்களின் புனிதர்களா? நம்ம கேக்குற ஒரே, இப்ப நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுதா? நம்ம கேக்குற கொடுத்துறீங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் சார் கிட்ட போய் ஒரே நிமிஷம். நம்ம கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, திமுக யாரையாவது பார்த்து வாஷிங் மிஷின் சொல்றதுக்கு உண்டான தார்மீக உரிமை அவங்களுக்கு எங்க இருக்கு? செந்தில் பாலாஜி மேல ஆள் கடத்தல் வழக்கு குற்றச்சாட்டெல்லாம் ஐயா ஸ்டாலின் சொன்னாருங்க, வேற யாரோ சொல்லியிருந்தா பரவாயில்ல. சரி கேட்கலாம் சார். அதாவது குற்றச்சாட்டு இல்லாம பழிவாங்கும் நடவடிக்கை தான் இது. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களை தனிப்பட்ட முறையில எல்லாருமே கார்னர் பண்றாங்க. பாஜகவும் கார்னர் பண்ணுது, இப்ப தாவேகாவும் கார்னர் பண்ணுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, விஜய் ஹீரோ ஆவதற்காக செந்தில் பாலாஜியை வில்லனாக்குகிறார்கள்னு சொன்னார்ல, 2026 மிகப்பெரிய ஜோக் இதுதான். விஜயனுடைய உயரத்திற்கு செந்தில் பாலாஜி 1000 ஆண்டுகள் உழைத்தாலும் வர முடியாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊழலில் புழுத்த ஒரு புழு அவர். அவரோடு நெருங்கி பழகியவன் நான். இன்னைக்கு செந்தில் பாலாஜி திமுகவை நியாயப்படுத்துவதை நான் வரவேற்கிறேன். திமுகவை நியாயப்படுத்துகிறேன் என்கிற பெயரால்
செந்தில் பாலாஜியை நியாயப்படுத்துவதை மன்னிக்க கூட முடியாது. செந்தில் பாலாஜியினுடைய நதி மூலம் தெரியாமல் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லலை, உயர் நீதிமன்றத்தினுடைய மாட்சிமை தங்கிய நீதிபதி அவர்கள் உயர் நீதிமன்றத்திலே சொல்லுகிறார், மொத்தமுள்ள 857 டாஸ்மாக் பார்களில் 284 பார்கள் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளன. நான் குடியிருக்கிற KK நகர், அதை ஒட்டி இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர், எம்ஜிஆர் நகரிலும் KK நகரிலும் இயங்கிக் கொண்டிருந்த மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகள் 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருந்தன. என்றைக்கு விஜய் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டாரோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த 2 கடைகளும் குறிப்பிட்ட கால வரைக்குள் இயங்க தொடங்கிற்று. உதயம் தியேட்டருக்கு பக்கத்தில், நான் இன்றைக்கு இப்போது ஒரு வாடகை காரில் வருகிறேன், உதயம் தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் அந்த வாடகை ஓட்டுநர் தம்பி என்ன அடையாளம் கண்டு சொன்னானான்னு தெரியாது, ஆனால் இந்த கடை 24 மணி நேரமும் இயங்கி கொண்டிருந்தது. விஜய் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இந்த கடை குறித்த நேரத்தில் இயங்குகிறதுன்னு அந்த தம்பி என்கிட்ட சொன்னான். உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர் நீதிமன்றத்திலே சொல்லுகிறார், இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கிறது. இன்னும் சொன்னால் இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கிறது என்பதனாலே அவரை குற்றவாளி என்று இந்த தீர்மானித்து அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது என்று. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு இவர்கள் சொன்னதை போல செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு முயன்றார்களா? விலங்கோடு அலைந்தார்களா? அவர் வீட்டுக்கு போனார்களா? இவர்தான் முன்ஜாமீன் கேட்டார். இவர் முன்ஜாமீன் கேட்ட காரணத்தால் தான் இது பேசு பொருளாயிற்று. நாங்கள் போனோமா? எங்களுக்கு அவர் ஒரு பொருட்டா? இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறதா? இன்றைக்கு அப்படி இல்லை. செந்தில் பாலாஜியை திராவிட முன்னேற்ற கழகம் தவறான வழிகாட்டுதலில் இயக்குகிறது. திமுக தவறு செய்கிறது, திமுக நாளைக்கு புரிந்து கொள்ளும். இன்றைக்கு அவர் மீது வழக்கு குற்றம் சாட்டியதே அண்ணன் ஸ்டாலின் தான். அவரை திமுகவில் சேர்த்ததும் அண்ணன் ஸ்டாலின் தான். ஒரு குற்றவாளியை பகிரங்கமாக பட்டப்பகலில் திமுகவில் சேர்த்து கரூர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பை ஒப்படைத்தது போதாதென்று கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக அவரை முடிசூட்டினார்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று? பெரிய பண்ணை பிரபு, பொள்ளாச்சி மகாலிங்கத்தை எதிர்த்து அரசியல் செய்த அண்ணன் கண்ணப்பன் 1975 எமர்ஜென்சி காலத்தில் எமர்ஜென்சி அமுலாகிற வேளையில் காரும் டிரைவரும் போயிட்டான். கலைஞருக்கு டிரைவர் கிடையாது. உன்னுடைய அமைச்சரவையில் அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பதை விட உங்களுக்கு காரோட்டியாக இருப்பதில் பெருமைப்படுகின்ற கலைஞருக்கு காரோட்டியவர் காரோட்டி கண்ணப்பன். அதனால் அவருக்கு காரோட்டி கண்ணப்பன் என்று பெயர். பிறைபல கண்ட கண்ணப்பன் இன்றைக்கு இந்த செந்தில் பாலாஜி என்கிற நத்தி பிழைக்கிறவனுடைய வீட்டு வாசலில் போய் நிற்க வேண்டிய நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. 1900 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுக தொடங்கிய பொழுது கண்ணப்பன், ஆர்டி மாரியப்பன், தொண்டாமுத்தூர் மாணிக்க வாசகம் என்று திமுகவினுடைய தளர்கர்கள் எல்லாம் படைகளோடும் பரிவாரங்களோடும் அன்றைக்கு வைகோவோடு சங்கமித்தார்கள். திமுக அன்றைக்கு தனித்து விடப்பட்டது மாதிரி இருந்தது. அன்றைக்கு தன்னுடைய சொந்த செலவில் எல்லோரும் சென்றதற்கு பிறகு திமுக என்கிற கூட்டை பாதுகாத்தவன் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி. அவருடைய மனைவி மாவட்ட செயலாளர். ஒரு விபத்தில் அவர்கள் மரணமுற்றார்கள். அந்த பொங்கலூர் பழனிசாமி இன்றைக்கு இந்த செந்தில் பாலாஜி என்கிற அரசியல் அனாதையின் வீட்டில் போய் நிற்க வேண்டிய நிலைமைக்கு திமுக தள்ளி இருக்கிறது. ஏன் இவனை ஹீரோ ஆக்குறாங்க? இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்னு கேட்கிறேன் நான். அவங்க கட்சியில என்ன அதான் கேட்கிறேன். அதுதான்
எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இன்னைக்கு இது அவங்க செய்கிறாங்க, இதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீங்கள் அவனை நியாயப்படுத்துவதற்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு நியாயம் செந்தில் பாலாஜி பக்கம் இருக்கிறது இருக்கா? அதிமுக கோவை மண்டலத்தில் வெற்றி பெற்றதற்கு பிறகு உள்ளாட்சி மன்றத்தில் திமுக வெற்றி பெற்றது என்றால் அதற்கு செந்தில் பாலாஜி காரணம் என்றால் செந்தில் பாலாஜி செய்த திருவிளையாடல் என்னவென்று தெரியாதா ஊருக்கு? வெள்ளி கொலுசை வெள்ளி கொலுசாக கொடுத்தானா? தகரத்தை வெள்ளி கொலுசாக்கியவர். முறைகேட்டினுடைய மொத்த உருவம் இப்பொழுது 6000 ரூபாய் அரை கிராம் தங்கம் கொடுத்துதான் கரூர்லையும் வடக்கிலையும் வெற்றி பெறுவதற்கு முயற்சித்தார்கள். கரூரில் காலி செய்தார் விஜயபாஸ்கர். தாவேக்காவே வெற்றி பெறவில்லை, வடக்கில் ரூபாய் கொடுத்துதான் வெற்றி பெற்றார். இவனை நியாயப்படுத்துறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்புங்க போகும்போது. பேசலாம் சார். குறுக்கிடவே முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை இடி வந்து கடந்த ஆட்சி காலத்துல அரெஸ்ட் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் வந்து மற்ற தலைவர்கள் மேல நிறைய விஷயங்கள், நிறைய வழக்குகள் தொடுக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்துக்கு தரப்புல இருந்து. ஆனா யாருக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைதன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. வேற யாருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணலங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. சிறைச்சாலையில இருக்கிற ஒரு குற்றவாளிய மந்திரி சபையில வைத்திருக்க வேண்டியதற்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கிறது. கேட்கலாம், நாஞ்சில் சம்பத்ல முதலமைச்சருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் தார்மீக நியாயம் இருக்கிறதா? கேட்கலாம் சார், கண்டிப்பா கேட்கலாம். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அதான் குறுக்கிடவே முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அவ்வளவு ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் திமுக? ஏன்னா நிறைய பேர் சொல்லும் பொழுது திமுக தரப்புலயே வந்துட்டு அவர் மேல வந்து கருத்து மாறுபாடுகள் இருக்கு திமுக தரப்புக்குள்ளேயே. ஆனாலும் தலைமை வந்துட்டு திமுக தலைமை வந்து அவர் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை தான் அவங்க முன்னாடி வைக்கிறாரு. அவரை விட கொடூரமா நீங்க தான் கேள்வி கேட்கிறீங்க. இல்ல அவர் சொன்னதான் அவங்க கிட்ட நான் எளிமையா சொல்றேன். அவர் குறுக்கிடவே முடியாத அளவுக்கு எங்க அண்ணன்னா அது கோபத்தில் குறுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. கோபம்னு சொல்ல முடியாது, கோபம் இல்லைங்க. டிராவல் பண்ணிருக்காரு அவ்வளவு நாள் அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. ஏன்னா எங்க அண்ணனே செந்தில் பாலாஜி கூட பயணம் பண்ணவர், அவங்க 2 பேரும் ஒன்றா பயணம் பண்ணவங்க. அதனால் அவருக்கு அவரை பற்றி முழுக்க தெரியும். தெரிஞ்சதுனால அண்ணன் சொல்லியிருக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு கருத்து சொன்னார். அங்கே எங்கேருந்து அண்ணன் நாஞ்சில் சம்பத் வர்றாருன்னு பார்க்கணும். ஹீரோ வில்லன் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. இவரை வில்லனாக்கி அவர் ஹீரோ ஆகும், அந்த உயரத்தை எட்டணும். 1000 வருடங்கள் உழைத்தாலும், ஆமாம் 1000 வருடம் உழைத்தாலும் அவருடைய உயரத்தை தொட முடியாதுன்னாரு. என்ன உழைச்சா எவனுமே உயரத்தை தொட முடியாது, நடித்தாதான் தொட முடியும். எங்கள் அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற முதலமைச்சர் ரொம்ப உழைப்பில் வந்தவரா நடிப்பில் வந்தவரா எங்கள் அண்ணன் பார்வையில் விட்டுருவேன். இவரை விட முதலமைச்சர், இவரை விட அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை விட தமிழ்நாட்டுக்கு உழைத்தவர் நடிகர் விஜய்னு சொல்லி இவர் ஏற்றுக்கிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன். இவர் வாதம் ரைட்டு, மாற்றம் இல்லை. அதனால் இதுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். 2வது சொன்னார், இப்படி செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம், என்ன நினைத்தீர்கள்னு கத்தினார். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தெரிந்த பக்குவமும் ஆற்றலும் அறிவும் இவ்வளவு அனைத்தும் ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியலையே. அவையெல்லாம் முட்டாளா? அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கான். என்னோட பெரிய விஷயம். இதை எந்த இடத்துல நீங்கள் கோடிட்டு காட்டுவீங்க? இப்போ அண்ணன் நாஞ்சில் சம்பத்தோட ஆக்ரோஷமான உரை அந்த மக்களை கொச்சைப்படுத்துறதா? வெள்ளி கொலுசு கொடுக்குறேன்னு சொன்னியடா, நீ என்னடா கொடுத்தேன்னாரு. அப்போ நடிகர் விஜய் என்ன கொடுத்தாரு? 2 தொகுதியில் ஜெயிச்சாரு. உங்களுக்கு என்ன தெரியும்? தங்க மோதிரம் போடுறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இல்லைன்னு சொல்லுங்க. இது வசனம் வேண்டாம், இந்த வசனம் எனக்கு பிடிக்காது. சும்மா நான் அங்கே விட்டுட்டு இங்கே வரேன், இவர் சொன்ன மாதிரி அங்கே போகிறேன் இங்கே வரேங்கிற மாதிரிலாம் வேண்டாம். ஓப்பனாக சொல்லுங்கள். தங்க மோதிரம் கொடுக்குறேன்னு சொல்லி நீ என்னப்பா கொடுத்த? தகர மோதிரம் வரைக்கும் இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ உடனே ஓட்டு போடல அந்த மக்கள். இதை விட பெரிய கொடுமை எப்படி வர முடியும்னா, அவரை விட இவர் அழகாக இருக்காருங்க. நடிச்சிருந்தால் இவரே முதலமைச்சராக இருப்பார். ஆனால் வாய்ப்பு இல்லை.
பாயிண்ட் நோக்கி போயிடலாம். ஏங்க இப்போ நீங்கள் இவர் சொல்லும்போது ஆக்ரோஷம் நீங்கள் நான் சொன்னா மட்டும் சிரிக்கிறீங்க. என்னங்க அது? என் பார்வையில் சிஸ்டம் அப்படி இருக்கா? இல்ல சார், இல்ல உங்க கண்ணில் அழகை அழகா பத்திலாம் பேசுறதுனால நான் வரேன் சார். அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னதுனால சொல்கிறேங்க. அப்புறம் பாருங்க நந்தகுமார், எனக்கு என்னவோ பூர புகழை இந்த இடி டிபார்ட்மெண்ட் வேணாங்க, இந்த டிவிஎஸ்சி அண்ணன் நந்தகுமாரை கூட்டிகிட்டு போய் என்கொயரி பண்ணால் பரவாயில்லன்னு தோணுதுங்க. நான் வேணா சொல்கிறேன் என்ன காரணம்னா, நாங்களே அங்கே தான் இருந்தோம், எங்களுக்கே தெரியலிங்க இத்தனை ஒயின் ஷாப்பில் இவ்வளோ வாங்கலாம், இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ பாட்டிலுக்கு விலை, இவ்வளோ முன் பாட்டிலுக்கு விலை, இத்தனை கடை இருந்தது, இத்தனை கடையை காணோம், பிளாக்கில் விற்றுருக்கானுவோம், ஒயிட்டில் வாங்கி இவ்வளோ டீட்டெயிலும் இவர் எடுத்து வச்சுருக்காருன்னா இப்போ இவருக்கு அதில் என்ன பங்குன்னு எனக்கு தெரியலை. அதனால் இவர் சேவை செய்யணுங்கிற காரணத்துக்காக இவரையே விட்னஸாக போட்டு டிவிஎஸ்சியில் சரண்டர் பண்ணுங்க. ஒன்று, தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு ஆகட்டும், எனக்கெல்லாம் அதில் வருத்தமே கிடையாது. நான் இவர் சொன்ன மாதிரி நாங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம். நீங்கள் சொன்னீங்க செந்தில் பாலாஜி மேலே இவர் சார் சொன்னார், ஏற்கனவே பழைய ஒரு வழக்கு இருக்கிறது 700 பேர், அவர் சொன்னார் 2000 பேர். 2000 பேர் விட்னஸ் இல்லைங்க. முதல்ல அதையும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. விட்னஸே கிடையாது. 2000 பேர் அக்யூஸ்டு. முதல்ல அங்கே வாங்க, அங்கே தான் 2000 பேரும் அக்யூஸ்டு. அதனால இன்னைக்கு நீதி அரசர் இவங்க கேஸை விசாரிக்கணும்னா இங்க பாருங்க, இதுதான் வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா எல்லாமே பண்ணுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இவருக்கு தெரியல, நானும் எம்ஏபிஎல் படிச்சவன், நானும் அட்வொகேட்டா இருக்கேன். இவருக்கு தெரியல சொல்றேன். ஜுடிஷியலை பத்தி நீங்க தவறா என்ன வேணும் முடிஞ்சா அப்படியே நெட்ல தட்டுங்க, இல்ல தம்பியை விட்டு தட்ட சொல்லுங்க. 2000 பேர் அக்யூஸ்ட், 700 பேர் விட்னஸான்னு கேக்குறேன். ஏங்க நான் கணக்கு கரெக்ட்டா இருக்கா? அதை விடுங்க, அது 100 பேர் விட்னஸா வச்சுக்கோங்க. 2000 பேர் அக்யூஸ்ட். யார் அந்த 2000 பேர்? பணம் கொடுத்தவங்களாம் அக்யூஸ்டு, வாங்கினவன் அக்யூஸ்டு, போராட்டத்துக்கு உள்ள நடத்து கேஸை தமிழ்நாடு அரசு அன்னைக்கு திமுக கவர்மெண்ட்டு 2000 பேர் இருக்குல்ல, நீ பணம் கொடுத்தவன் யோக்கியனா நீயே அக்யூஸ்டா என்கொயரி பண்ணணும்னு போட்டோம். என்னப்பா நடந்தது? நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஏன் நாங்கள் யோக்கியமாக அந்த கேஸை பார்க்கலையா? அப்படியே செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷினில் போட்டீர்களா? இந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு இந்த வழக்கு திமுக என்ன செய்தது? நீங்கள் கேட்டீங்க. விஜயபாஸ்கர் வழக்கில் திமுக என்ன செய்தது? எதுவும் செய்யாது, எதுவும் செய்ய முடியாது. எதுக்கு இவ்வளோ கற்றுறீங்க? நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் ஜுடிஷியலை பார்த்து கேட்கணும். நீதி அரசரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கேளுங்க. என்னையும் நாஞ்சல் சம்பத்தம் நீங்கள் கேட்டு என்ன பிரயோஜனம்? நாங்கள் 2 பேரும் உப்பு மிளகா புளிக்கு கூட லாய்க்கில்லை. ஏன்னா அது என்னன்னே எனக்கு தெரியாது. இது அத்தனையும் கேஸ் நிலுவையில் இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் பேரில் வழக்கு போடலாமா? ஆளுநர் அனுமதி தரணும். சரி, திமுக என்ன செஞ்சுது? அப்படியே டைரக்ஷன் வாங்கி போட்டுது. ஏன் வழக்கில் தண்டனை பெற்று தரவில்லை? முதலமைச்சர் நீதியரசர் இல்லை. எனவே இது நீதியரசரிடம் இருக்கிறது. கேளுங்கெல்லாம் கேள்வியெல்லாம் இந்த கோர்ட்டில் கேளுங்க சார், ஜுடிஷியலை பார்த்து கேளுங்க. இதெல்லாம் இங்கே நான் இதுக்குள்ளேயே வரல. அப்படியே மதுபானத்தில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறதே, எத்தனை அரசியல் கட்சி என்ன பண்ணீங்க? ஐயா ராமதாஸ் வருவார், அப்படியே நேராக ஒரு பானையோடு வருவார், ஒரு படையோடு வருவார். நேராக வந்து பூரண மதுவிலக்கு தேவைன்னு அன்புமணி ராமதாஸ் தலைமையில், எங்கள் அண்ணன் தலைமையில் அப்படியே போராட்டம் நடக்கும். திடீர்னு பார்த்தா காணப்படுவாங்க, 20 பார் லைசன்ஸை வாங்கிட்டு போயிடுவார். போராட்டம் வாபஸ். என்ன சார்? இல்லை, யார் கொடுத்தது பார் லைசன்ஸ்? செக் பண்ணி பாருங்க சார், இதெல்லாம் ரெக்கார்டு சார். கொடுத்தது யாரு? ரெக்கார்டு சார். இப்படி தான் சார் ஒவ்வொரு ஆட்சியிலையும் நடக்கும், ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் பண்ணுறாங்க. திமுக கவர்மெண்ட்டில் பண்ணாங்களா? நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. அதையே ஏன்ட்ட கேட்குறீங்க? ஒரு திமுக காரண்டியே வந்து நீ கொடுத்தியான்னு கேட்டால் நான் கொடுத்தேன்னு சொல்லுவேன்னா? கண்டுபிடிக்கிற இடத்துல உங்களுக்கு திறமை தகுதி இருந்தால் கண்டுபிடிங்க. அவ்வளோ பாரும் எத்தனை கட்சிக்காரன் பேரில் இருக்குன்னு கண்டுபிடிங்க. யார் சார் இங்கே வந்து பூரணம் மதுவிலக்கு ஊழலை ஒழிச்சிருவேன், அதை ஒழிச்சிருவேன், இதை முதல்ல நான் என்ன சொல்கிறேன், அதிகாரிகள் எவ்வளோ அதிகாரி பேரில் சொத்து கணக்கு இருக்குன்னு துணிச்சல் இருந்தால் அதை முதல்ல கேட்க சொல்லுங்கள். எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஈசிஆரில் பங்களா இருக்குன்னு முடிஞ்சால் நடிகர் விஜய் பனையூர் பங்களா பக்கத்துலேயே 10 ஐஏஎஸ்க்கு பங்களா இருக்குது, எடுத்து கணக்காட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, பாராட்டுறோம். அரசியல்வாதி அவன் பேரில் நீங்கள் என்ன நீங்கள் முயற்சி பண்ணி வந்தாலும் பியூனில் ஆரம்பித்து ஐஏஎஸ் வரைக்கும் போட்டதுக்கு அப்புறம் கடைசியாக அமைச்சர் தலையில் இவர் துறையில் நடந்த ஊழல், பியூனை விட்டுருவீங்க, ஐஏஎஸை விட்டுருவீங்க, கையெழுத்து போட்டவங்களாம் விட்டுறீங்க. கட்சியாரன் அரசியல் பார்வையில் அவனை பழி வாங்கணும்னு தூக்கிட்டு வந்து அக்யூஸ் ஆக்கிடுறீங்க. என்னையா நியாயம்? ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்னு A to Z மேடம், அது எந்த மாற்றத்துக்கும் வேலை இல்லை. இது எதுக்கு இவ்வளோ
எமோஷனல் நான் ஆகணும் அவசியமே இல்லையா? சரி, நான் இதோட விட போறீங்க, இன்னும் 50 கேஸ் போட தானே போறீங்க. அங்கே கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் பெயில் டிஸ்மிஸ்னால் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டே கொடுக்க போகிறாரு. இங்கே ஒரு முன்சிபல் கோர்ட் இருக்குன்னா செஷன்ஸ் கோர்ட் ஒன்று இருக்குது, ஹைகோர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் அங்கே போய் கேட்க வேண்டியதானே? இந்த தாவேக்க அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கி நீதியரசர் படித்து காட்டினார் எங்கள் அண்ணன், அதுக்காக சொல்கிறேன். நீதியரசர் என்ன தெரியுங்களா கேட்டிருக்காரு? ஒரே வரி, ஏயா இதில் எதுக்கே அந்த ஒரு கவர்மெண்ட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க, அப்போ என்ன பழி வாங்கிறதுக்காக தான் இந்த வழக்கே போடுறீங்களா? நான் இன்னைக்கு ஸ்டே கொடுப்பேன், நான் ஸ்டே கொடுக்குறேன், கைது பண்ணக்கூடாது. யார்? சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி. எதுக்கு அங்கே போய் இவ்வளோ முட்டணும் மோதணும்? அப்போ உங்களோட பழி வாங்குகிற வேகம் தெரியுதா, விவேகம் தெரியுதா? அதில் ஜெயிச்சிட்டிங்களா? இப்போ நந்தகுமார் சொல்லட்டும், அதில் ஜெயிச்சிட்டிங்களா? இந்த கோர்ட்டில் உட்காந்து நந்தகுமார் 2 பேப்பரை வச்சுட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு டேட்டா சொல்கிறது முக்கியம் இல்லை சார். நீதியரசர்கிட்ட போய் நியாயமாக 2 டேட்டா சொல்லுங்கள், எங்கள் தரப்பு நியாயத்தையும் நீதியரசர்கிட்ட பேசுவோம். சரி, நம்ம நிறைவு கருத்தாவே எடுத்துக்கோம். மொத்தமாகவே இது அரசியல் பழிவாங்கல் தான். கீழே இருந்தே இந்த பிரச்சனை இருக்குது, அதிகாரிகள் மட்டத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் நேராக வந்துட்டு அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற முக்கியமான அரசியல் பிரமுகர் மேலே நீங்கள் வந்துட்டு வழக்க தொடுக்குறீங்க. இது பழிவாங்கல் நடவடிக்கை தான் அப்படின்னு அவர் காரணம் என்னென்னா, அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருக்கார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாஸ் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சர் பெருமக்கள் தானே. அப்போ அக்கௌண்டபிலிட்டி அங்கே அது வரைக்கும் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருதுல்ல. இப்போ சொன்னார், இன்றைக்கி செந்தில் பாலாஜி கேஸில் வந்து 2202 பேர் அக்யூஸ்டு. ஒரு அரசாங்கத்துக்கு உண்மையாலுமே அவரை தண்டிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இவ்வளோ பேர்த்து நீங்கள் அக்யூஸ்டாக சேர்த்துவீங்களா? அப்போ அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வந்து அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்கப்படுது. விட்னஸ் 956 பேர், ஆனால் அக்யூஸ்டு 2202 பேர்த்த நீங்கள் அக்யூஸ்டாக போட்டு நீங்கள் கேஸில் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போடுறீங்கன்னாவே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லை, எப்படியாவது இந்த வழக்கில் இருந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்றி விடணுங்கிறது தான் நோக்கம். அடுத்தது வந்து இப்பேற்பட்ட ஒரே மட்டும் அப்போ அவங்கள எத்தனை பேர் வழக்கு போடாமல் விட்டுறலாம் அவரை கேளுங்க, அது ரைட்டானு இல்லை உத்தமனானு கேளுங்க. நியாயம்தான், இதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. லஞ்சம் கொடுக்குறவங்களும் தப்பு தான், வாங்குறதும் தப்பு தான். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணையும் பாலியல் கொடுமை செய்த ஆணையும் ஒரே தளத்தில் நின்று வச்சு பார்க்குறது எவ்வளோ அபத்தமோ அவ்வளோ அபத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லஞ்சத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து லஞ்சத்தை வாங்கினவனையும் லஞ்சத்தை கேட்டவனையும் ஒரே தராசில் வைக்கிறது. அப்போ எந்த சூழ்நிலையில் ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க ஆளாக்கப்படுறாங்கிறதான் இந்த இடத்துல கேள்வி. அடுத்தது, இவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மாங்க செந்தில் பாலாஜி, பாருங்கள், மக்கள் ஓட்டு போட்டு தானங்க ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ வாக்குனாங்க. ஏன் சார் ஸ்டாலின் ஐயா அவர்களை தோக்க வச்சாங்க? அப்போ அவர் புண்ணிய ஆத்மா இல்லையா? அத்தனை பவியும் பாவமும் அவ்வளோ குற்றச்சாட்டுகளும் ஐயா ஸ்டாலின் மேலே இருக்கா? அப்படி இப்போ அவர் சொல்கிறாருன்னா அப்போ அந்த கருத்தையும் நம்ம எடுத்துக்கணும்ல. இன்றைக்கி வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவில் போனதுக்கப்புறம் டிவிஎஸ்சி கேஸ் என்னாச்சு மேடம்? இதெல்லாம் ஒரு பச்சை குழந்தைக்கு புரியாதா? இதுக்கு வேற வந்து ஒரு ஜுடிஷியலாவோ அரித்தமெட்டிக்கலாவோ டேட்டாவை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? திமுகவில் போய் சேர்ற வரைக்கும் கேஸ் இருக்குங்க, சேர்ந்ததுக்கப்புறம் கேஸ் காணா போகுது. எப்படி போகுது? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அதே மாதிரி தாவேக்காவில் சேர்ந்தா போயிடுமா? ஆனால் ஒரே நிமிஷம், போகாது, அதுதான் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா நம்மளே அதை எதிர்த்து கேட்போம். இல்ல இல்ல, இது வந்து நாங்க பண்ண தப்புக்கு தானே ரோட்டுக்கு வந்துட்டோம். இத பல ரோட்டுக்கு வரணும். இத நம்ம பல தடவை இல்ல, அது நல்ல அறிவுரை தான். ஏன்னா பட்ட அறிவுங்கிறது அதுதான். நாங்க தான் தப்பு பண்ணிட்டோமா? நானா ஐயா இவரு சம்பத் ஐயா கேட்டது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் திமுக பாடமே படிக்கல, பட்டு கூட படிக்கலையாங்கிறதா அவருடைய வேதனையா இருந்துச்சு. அங்க ஒத்துக்கிறமே சார், கம்யூனிஸ்ட் சேர்த்தோம் ரோட்டுக்கு வந்துட்டோம், விடுதலை சிறுத்தை சேர்த்தோம் ரோட்டுக்கு வந்துட்டோம், இப்ப காங்கிரஸோட இருந்தோம் குடியே கெட்டுது. அதனாலதான் சொன்னேன், சூர்யாவுக்கு எப்பயுமே காமெடி சென்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லி. இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்ப இந்த பாருக்கு நீங்க எடுத்தீங்க இல்லையா, அந்த 42 டிடி 25 லட்சம் ரூபாய் ஒரே பேங்க்ல தொடர் எண் இருக்கக்கூடிய டிடி, அந்த எடுத்த நபருக்கு எந்த பாரும் கிடையாது. இது வந்து XYZ கார்டலைசேஷன் சொல்றாங்க. எக்ஸ் நபர்கிட்ட ஒய் நபர் பணத்தை கொடுத்து டிடி எடுக்க வச்சு அதை ஒய் நபர் வாங்கி அதில் பிட்டிங் பண்ணி Z கடைக்காரங்களுக்கு வந்து அதை கடையை கொடுக்கறது. அதைத்தான் சொன்னோம், இது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக ஆயிருக்கு, இது கார்டலைசேஷன், கொலூஷன், கூட்டுச்சதி இதுக்கு பேர். அதுதான் இந்த இடத்துல பெரிய அளவுக்காக வந்து அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஐயா சம்பத் ஐயா அவருடைய வேதனையை, இப்போ ஏற்பட்ட செந்தில் பாலாஜியை போய் நீங்கள் திமுக ஹீரோவாக கொண்டாடுறீங்களேன்னாரு.
நம்மளுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, செந்தில் பாலாஜியை ஹீரோவா கொண்டாடுற அளவுக்கு திமுக இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமா போச்சு அரசியல்ல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுதான் ஐயாவினுடையது ஆதங்கம். திமுக இந்த மாதிரி கட்சி வந்து ஒரு செந்தில் பாலாஜியை ஹீரோவா ஏன் வந்து கொண்டாடுறீங்க? ஏன்னா அவர் அரசியல் அது நம்ம இடியில் அரெஸ்ட் பண்ணி இருக்கும்போது மொத்த மினிஸ்ட்ரியும் அங்கே இருந்துச்சுங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி. எந்த பெருமகராராவது திமுகவில் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கட்சிக்காக உழைத்தவர்கள், கொடி பிடிச்சவர்கள், போஸ்ட் அடிச்சவங்க, அடி வாங்கினீங்க, உத வாங்கினீங்க, சொத்தை விற்று நடுத்தருவில் நின்னவங்க, கட்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். அந்த மாதிரி எந்த தலைவருக்காவது திமுக தலைவர் அரெஸ்ட் ஆகும்போது போய் மொத்த மினிஸ்ட்ரி அங்கே உட்காந்துருந்துச்சு ஆஸ்பத்திரியில்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ போட்டாரா? அப்போது எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி 26 ஆண்டு கால திமுக இன்னைக்கு வந்து அதனுடைய அதல பாதாளத்தை நோக்கி இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்களை ஹீரோவா தூக்கி பிடிக்க வேண்டிய அளவுக்கு கட்டாயத்திலையும் நிர்பந்தத்திலையும் ஆனா அவங்க இப்ப இருக்காங்க. சமீப காலமா அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரே ஒரு வரி வளைச்சு வளைஞ்சு இன்னைக்கு வட்டம் கட்டப்படுது. இல்லைங்க அண்ணா நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே அந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், உதயநிதி ஸ்டாலின் போய் செந்தில் பாலாஜியை பார்த்தது, இந்த கார்டலைசேஷன், இந்த விசாகன் எம்டி அவர்கள் வந்து ரத்தீஷனுடைய ஆர்டர் பிரகாரம் இயங்கினது, அதற்கு உண்டான டாக்குமெண்ட் எவிடன்ஸ் 145 பக்க எவிடன்ஸை ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணி தான் ஐயா நீதியரசர் இளந்தரையன் வந்து இதை வந்து கஸ்டடியில் விசாரிக்க வேண்டிய கம்பல்ஷனே இருக்குது, பிரைமா ஃபேஸ் இருக்குதுன்னு சொன்னது சும்மா ஒரு வழக்கினுடைய அடிப்படை இல்லை. அவங்க கொடுத்த அந்த டாக்குமெண்டல் எவிடன்ஸ். நான் அதனால தான் சொன்னேன், இடி கூட சும்மா விட்டுரும். இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்தில் விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடம், எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் ஒரு பைசா தொடமாட்டேன், எனக்கு தேவையில்லைன்னார். பதவி ஏற்பு விழாவும் போது 2 வார்த்தை சேர்த்துறாரு, தொடமாட்டேன், தொடவிட மாட்டேங்கிறார். சட்டசபைக்குள்ளார போனதுக்கப்புறம் தொடமாட்டேன், தொடவிட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன். அப்போ அவர் இந்த லஞ்ச ஊழலுக்கு எகென்ஸ்டான ஒரு போரை எடுக்கிறார். இங்க என்னுடைய பார்வையை இப்போ ஐயா விஜய் அவர்களை நம்ம ஏன் ஆதரிக்கிறோம்னா, தீவிரவாதத்தை விட ஊழல்வாதம் மோசமானது. ஏன்னா தீவிரவாதம் கூட எவனே தெரியாத ஒருத்தன் நம்மளை வந்து கொண்டுட்டு போகிறது. ஆனால் இந்த ஊழல்வாதம் இருக்குன்னு பாருங்க, இவன் நம்மளை காப்பாற்றுவான், நான் தான் உங்களுடைய சேவகன், நான் தான் உங்களுடைய காவலன்னு சொல்லி இந்த வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வச்சு அழிக்கிறாங்க பாருங்க. அந்த கதை தான் இந்த ஊழல் அரசியல்வாதிகள். அப்போ இந்த தீவிரவாதத்தை வேரோடு பிடுங்குற மாதிரி ஊழல்வாதத்தை வேரோடு பிடுங்கணும். இது எந்த அரசாங்கமா இருந்தாலும். பாக்குறவங்க கிட்ட ஒரு கேள்வி வரும் இல்லையா, நீங்க தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களை தான் டார்கெட் பண்றீங்க. இந்த குற்றச்சாட்டுகள் முன்னாள் அமைச்சர் நேரு அவர்கள் மேல இருந்தது அப்படின்னு பார்க்க போனா இன்னும் 2 பேர் 3 பேர் மேல இருந்ததுங்கிறத பார்க்க முடியுது. ஆனா தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்ப அது பார்க்கும்பொழுது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, அதுவும் கரூர் சம்பவத்திற்காக பழி வாங்குறாங்க, அப்படித்தானே தோற்றம் அளிக்குது. இல்ல நீங்க பாருங்க, இப்ப ஏவா வேலு எதுக்கு சிங்கப்பூர் ரோட் போனாரு, திருப்பி வந்து இன்னைக்கு அப்பீர் ஆகிட்டு இருக்காருல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஐயா KN நேரு அவர்கள் மேலே வந்து எப்போ வழக்கு திமுக போட்டுச்சா? இப்போ தானே டிவிஎஸ்சி பதிவு பண்ணியிருக்கு. இப்போ கல்வித்துறையில் எடுத்துக்க PT அரசகுமார் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவர் இன்றைக்கி எவ்வளவோ ப்ரூஃப்ஸு வாக்குமூலங்கள் கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து ஏற்கனவே இருந்த அந்த கல்வித்துறை அமைச்சர் மேலேயும் நோக்கி பாயும். நீங்கள் பாருங்கள், இது அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி தாவேகாக்கு வாக்களித்த மக்கள் இப்போ கூட அவர் கேட்டார் இல்லையா, நீங்கள் வந்து மோதிரம் கொடுக்குறீங்களே, அது கொடுக்குறீங்களா, அதுக்காகலாம் யாரும் மக்கள் ஓட்டு போடலை. அவர் சொன்ன இலவசத்துக்கோ வாக்குறுதிக்கோ ஓட்டு போடலை. மக்கள் வாக்களித்தது பூராமே இந்த 60 ஆண்டு காலமாக திமுக வந்தால் அதிமுகவை காப்பாற்றும், அதிமுக வந்தால் திமுகவை காப்பாற்றுங்கிறது மாறி மாறி இந்த ஊழல். ஏன்னா நம்ம தமிழக அரசியல் எடுத்து பாருங்க, ஒருத்தரோ 2 பேரோ தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அப்போ இதுவரைக்கும் ஆண்டவங்க பூரா புனிதாத்மாக்களா? அப்ப இதுல நொந்து நூடுல்ஸ் ஆகி போன மக்கள் இதை எப்படியாவது யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஊழலுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு சவப்பெட்டி கட்டி அடிக்க மாட்டாங்களாங்கிற அந்த வலியும் வேதனையிலும் தான் ஐயா விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சது. அவருடைய வாக்குறுதிகளுக்காகலாம் யாரும் வாக்களிக்கல. அப்போ இந்த நடவடிக்கையை, இந்த ஊழல் லஞ்சத்துக்கு எக்ஸ்ட்ரான இந்த போரை அவர் இன்னும் வந்து வலுப்படுத்துவாருங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அதை வலுப்படுத்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை செல்வாக்கும் அவருக்கு இன்னைக்கு ஐயா விஜய் அவர்களுக்கு நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய கலக்கம். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி அமைஞ்சனால இப்ப திமுக தோத்து அதிமுகவும் ஜெயிச்சிருக்குது. அப்பெல்லாம் திமுகவுக்கு வராத பதப்பதைப்பு ஏன் இன்னைக்கு வருது? ஏன் இந்த வெற்றியை ஏத்துக்க முடியலன்னா, இது சாதாரண யாரோ ஒருத்தர் முதலமைச்சரா வந்துட்டாங்களேங்கிறதுக்காக இல்லை. ஐயோ இவருக்கு, ஏன்னா மற்ற ஆட்களுக்கு கூட பேக்கேஜ் இருந்துச்சு, இவருக்கு பேக்கேஜ் கிடையாது. அப்போ இவர் இந்த லஞ்ச ஊழல்கள் பண்ணின அதிகாரிகளை, இந்த ஊழல்வாதிகளை, அரசியல்வாதிகளை தண்டிப்பாருங்கிற அந்த பயம் பதப்பதிப்பு தான் இன்னைக்கு திமுக நடவடிக்கைகள் தொடரும். நடவடிக்கை தொடரும். சரி ஏதோ குறுக்கிட விரும்புறீங்க, சொல்றீங்களா?
நாங்கள் என்னவோ திமுக செந்தில் பாலாஜியை தூக்கி வைத்து தாங்கிறதுன்னு இவ்வளோ தூரம் அவர் தான் தாங்கிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை ஹீரோ ஆகிறதே இடி டிபார்ட்மெண்ட்டும் லோக்கலில் இருக்க கேடி டிபார்ட்மெண்ட்டும் தான். எங்களுக்கு அதில் சம்மந்தமே இல்லை. நாங்கள் எதுக்கு போனோம்? வேணால் இப்படி வேணால் ஒரு தலைவை எப்படி ஹீரோ ஆகலான்னு பாருங்கள். ஒரே வரி சனாதன ஒழிப்புன்னாரு. உலகத்தை திருத்திய உத்தமர்கள் பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின் இடம்பெற்றார். இந்தியா முழுக்க போஸ்டர் போட்டு கொளுத்தினான், இந்தியா முழுக்க போர்டு படத்தை வச்சு கொளுத்தினான். ஆனால் உதயநிதி யாருன்னு நார்த் இந்தியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதன் சொன்னீங்கன்னா நியாயம். இங்கே நீங்கள் 1000 கோடி ஊழல் செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போகும். அந்த உலக புகழ் பெற்ற மனிதன் 500 கோடி ஊழல் கூட்டிட்டு போய் செந்தில் பாலாஜி 500 கோடி மருத்துவமனையில் ஊழல் செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போயிடுங்க. 2000 கோடி ஊழல் செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போயிடுங்க. 50 ரூபா ஊழல் செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு போங்க. ஐயா தூக்குறதுனா நீங்கள் ஒன்றி செந்தில் பாலாஜி தான். இதில் வேற ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. திமுக வந்தால் அதிமுகவை காப்பாற்றுகிறது, அதிமுக வந்தால் திமுகவை காப்பாற்றுகிறது. ஐயா இதெல்லாம் ரைட்டு. இந்த 2 கேடிகளில் யார் வந்தாலும் நீங்கள் ஏன் காப்பாற்றுறீங்க? இந்த உலக புகழ் பெற்ற ஒன்று பதில் சொல்லுங்க. திமுக அதிமுகவை வந்தால் திமுகவை காப்பாற்றுகிறது யார்? திருடர்களை. திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக திருடர்களை காப்பாற்றுகிறது. நீங்கள் தானே சொன்னீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த 2 திருடர்களையும் வரவன் எல்லாத்தையும் காப்பாற்றுறது யார்? எதுக்கு நீங்க சேர்க்குறீங்க? இல்ல எதுக்கு காப்பாத்துறீங்க? இப்போ நம்ம இதுக்கு சொல்லலாம். இது ஒரே நிமிஷம் பதில் மட்டும். எதுக்கு சார் காப்பாத்துறீங்க? தேர்தல் வாக்குறுதியிலேயே திமுக போன தடவை என்ன சொல்லி இருந்துச்சு? அண்ணா திமுக மேல இந்த கொடநாடு வழக்கு இருக்குது, ஏகப்பட்ட மனிதரிமார்கள் இருக்காங்க, எடப்பாடியும் வந்து உள்ள போக வேண்டியவரும், நாங்கள் வந்த உடனே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போட்டு அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் வாக்குறுதி கொடுத்தது யார் சார்? நீங்கள் ஏன் பண்ணலைங்கிற கேள்வி அப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? உங்ககிட்ட தானே கேட்கல. இது ஒன்று. அடுத்தது இப்போ உலக புகழ் பெற்ற உதயநிதி ஸ்டாலின்னு சொன்னார். அவர் எதில் உலக புகழ் பெற்றார் தெரியுமா? அந்த ஸ்னேக் பாபுன்னு அந்த படத்துலலாம் வரும் பாருங்க, வினோத் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். இல்லை நம்ம உலக புகழ் பெற்றதை சொல்லி ஆகணும்ல. ஸ்னேக் பாபுன்னு அந்த வீல் சேர் கிரிக்கெட்டில் நான் உலக கோப்பையை வென்றுட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அன்னைக்கு வந்து இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், போதாக்குறைக்கு வந்து துணை முதலமைச்சர். அவர்கிட்ட வாங்க ஆட்சியப்பம் பாத்திர கடையில் வாங்கிட்டு அதை உண்மைன்னு நம்பி அவர் வேற ரெக்கமெண்ட் பண்ணி ஐயா ஸ்டாலின் கிட்ட சரி அங்க போனா சரி அதனாச்சுக்கு இதே கப்பா கொடுப்பாருன்னு பார்த்தா ஐயா ஸ்டாலினுக்கு கொடுத்த கப்பு வேற. அப்போ இதுலதான் ஐயா உதயநிதி ஸ்டாலின் உலக புகழ் பெற்றாரு. சரி நம்ம நகர்ந்து போலாம். அடுத்த இடத்துக்கு போலாம் சார். நீங்க உங்ககிட்ட தான் அடுத்தது கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இப்போ அடுத்தது சார் கிட்ட போவேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த நடவடிக்கைகள் தொடரும். இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல முகாந்திரம் இருக்கு, நாங்க வழக்கு பதிஞ்சிருக்கிறோம், அடுத்தடுத்து எல்லார் மேலும் நடவடிக்கை தொடரும், ஊழலை ஒழிப்பதற்காக தான் தாவேக்காவை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்ங்கிறாங்க. இல்லை, அதாவது செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கைங்கிறது இவர்கள் மட்டும் எடுக்கவில்லை. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அது கையில் இருக்கக்கூடிய ஈடியை வைத்து அது செயல்பட்டதுங்கிறத நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். அதே செந்தில் பாலாஜியை பிஜேபி இப்போ கூப்பிட்டுட்டு அதுதான் கூப்பிடுறாங்க. இல்லை நீங்களா தான் செய்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாப்புல, திமுக சி விஜயபாஸ்கர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தது, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேள்வி கேட்குறீங்களா? இவர்கள் மீது சி விஜயபாஸ்கர் மீது எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது இப்போது தாவேக்கா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, அதில் எடுத்திருக்கிறது. கட்சிகள் தூக்கி உள்ளே வச்சாச்சு. இப்போ கூப்பிட்டு உள்ளே வச்சு 10,000 பேரோடு இணைந்தார் சி விஜயபாஸ்கர். அப்படி பெருமையா அது? அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை நடவடிக்கை எடுக்க எதிர்பார்க்க முடியும்? அப்போ அதை தான் அண்ணன் சொல்கிறாப்புல, 2 பேரையும் சேர்த்து பாதுகாக்கிற ஒரே அமைப்பு தாவேக்கா. இன்னைக்கு வந்து திமுகலேருந்து நீங்கள் எந்த பொருளில் பொது பொறுப்புலேருந்து உள்ளே வந்தாலும் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம். தாவேக்கா அது அதிமுகலேருந்து வந்தாலும் உள்ளே உட்காந்துக்கலாம். எல்லாவற்றிற்கும் இருப்பிடம் வந்துட்டு சொல்லிட்டு போறீங்க நீங்க. இல்ல அப்படி எப்படி போற போக்குல திமுகவே சொல்லிட்டு இல்ல திமுகவில இருந்து போறவங்க யோகியம். ஏங்க திராவிட போனாலும் போறவங்க ஒரு காரணத்தோட போவாங்க. திராவிடத்துக்காக அத்தாரிட்டியா இருக்கவர் பல பேர் உள்ள இருக்காங்கல்ல. இப்போ தாவேக்கல அது எங்க இருந்து வர்றாங்க? அப்படித்தானே வர்றாங்க. அப்ப ஆரிஜின் எங்க இருந்தாலும் இடம் இன்னைக்கு வேக்கன்சி, அதாவது வேடந்தாங்கல் போல் எங்கு சென்றாலும் வருகிறவர்களை வரவேற்கிற ஒரு தாயுள்ளத்தோடு தாவேக்கா இருக்குன்னு வச்சுக்கணும். சரி ரைட்டு. அது எப்படி வாஷிங் மிஷின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொன்று, நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு வில்லன் தேவைப்படுகிறார் ஹீரோவை உருவாக்குவதற்கு, அதனால் அவர் வில்லன் ஆக்கிக்கிட்டு இவர் ஹீரோ ஆகுறாரு அப்படின்னு சொன்ன உடனே நாஞ்சில் சம்பத் ஐயா சொன்னது வந்து, நீங்கள் மலைக்கும் மடுவுக்கும் எட்டாது, 7 ஜென்மம் எடுத்தால் அவரால் முடியாதுன்னு சொன்னார். இன்னொன்று, விஜய் அவர்கள் வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு சிறப்பான கவர்மெண்ட்டை கொடுப்பதற்காக ஒரு உயரிய கவர்மெண்ட்டை லட்சியத்தோடு அவர் வந்திருக்கிறாருன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். 2005 BMW கார் வாங்கினதுக்கு வரி கட்டலை,
அது இழுத்தடிப்பு செய்யப்பட்டது, பின்னாடி அந்த கட்டப்பட்டது. case- இல்ல சொல்லிடுறேன். அந்த கேஸ வந்து நானே அத இல்ல, ஓபனா பேசுறேன். 2013 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கப்பட்டது. அந்த கேஸ் 2021 வந்தபோது 2012 வந்தது. இல்ல, அதற்கு 35 கோடி ரூபாய், 35 லட்சம் ரூபாய். சொல்லுங்க, சொல்லிடுறேன். இல்ல இல்ல புரொபகண்டா இல்ல, நீதிபதிகள் சொன்னது. படிச்சா உங்களுக்கே தெரியும். இல்ல, சாருக்கே தெரியும். நீதிபதிகள் எவ்வளவு சொன்னது. உண்மை இருக்கு, உண்மை இல்ல, சாருக்கு தெரியும். இல்லைங்க, பத்திரிகையில வந்திருக்கீங்க நீதிபதிகள். பத்திரிகையெல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஏங்க, நீதிபதிகள் சொன்னது தி ஹிந்து பத்திரிகையில வந்தது. நான் உங்களுக்கு எடுத்து பக்கத்தோட காட்டுறேன். நீங்கள் திரையில் ஒரு நாயகனாக நடந்து கொள்வது மட்டுமல்ல, தரையிலும் நாயகனாக நடந்து கொள்ளுங்கள். வரி ஏய்ப்பு செய்யாமல் இருப்பது மட்டும்தான் உண்மையான ஹீரோவுக்கு அழகுன்னு அப்பமே கொட்டு நறுக்கு நறுக்கு என்று கொட்டப்பட்டது. ஒன்று. இன்னொன்னு 15 கோடி ரூபாய். இல்ல சொல்லிடுறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். 15 கோடி ரூபாய் வந்து அதுக்கப்புறம் 34.92% வாக்கு போட்டு அவர் இல்ல அது வந்து மக்கள் யார வேணாலும் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க அதானே சொல்றீங்க. செந்தில் பாலாஜி அவர் வெற்றி பெற்றாரு. இப்போ 2015 புலி படத்தின் போது ரைடு வருது. அப்போ ரைடுக்கு போனவர் தான் இன்னைக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ். சரிங்களா? அன்னைக்கு ரைடுக்கு போன அன்னைக்கு அதில் வந்து 15 கோடி ரூபாய் பிடிக்கப்படுகிறது. அந்த 15 கோடி ரூபாய்க்கு கணக்கில்லை என்று அந்த கேஸ் எப்போ 2015 2026 வரை இழுத்தடிக்கப்படுகிறது. அதில் 1.5 கோடி ரூபாய் பெனால்ட்டி. அந்த 1.5 கோடி ரூபாயும் கட்ட முடியாதுன்னு சொல்றாரு. 2026 4-5 மாதத்துக்கு முன்னாடி கட்டுங்கன்னு சொல்லி வந்தது. அதையும் கட்ட முடியாதுன்னு இழுத்தடிப்பு செய்கிறவர் தான் இந்த புனிதர் தான் மற்றவர்களை காப்பாற்ற போகிறார். அவர்கள் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை பரிசுத்தப்படுத்த போகிறார். எவ்வளவு பெரிய கேவலம். வேற ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்றேன். மறுபடியும் நீங்க தயவு செய்து கரெக்டான குற்றச்சாட்டு வச்சா கரெக்டா இருக்கும். 2015 அந்த குற்றச்சாட்டு சொல்லுங்க. டெக்னிக்கலாவே நீங்க டெக்னிக்கலா நீங்களே சொல்லுங்க. இது வந்து சுமன் கவி சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மக்களுக்கு வந்து திருப்பி திமுக தரப்புல எந்த அளவுக்கு பொய் குற்றச்சாட்டுகளை பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்கங்கிற அம்பலப்படுத்த வேண்டிய நேரம். இப்போ அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 2012 வாங்குறாரு. அந்த கேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் என்ட்ரி டேக்ஸ் போடுறாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி உள்ளார கொண்டு வராங்க. அப்போ விஜய் அவர்கள் சொன்னது வந்து இது டபுள் டாக்ஸேஷன் ஆகுது. அப்போ ஏற்கனவே கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் திருப்பி ஒரு டேக்ஸ் வரும்போது இது எந்த ஒரு குடிமகனுக்கும் டேக்ஸுக்கு டிஸ்பியூட்டுக்கு ஃபைல் பண்ணுற உரிமை இருக்குது. அப்போ இது 2012 அவங்க கேஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 வருஷம் அந்த கேஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கேரளாவில் ஒரு கேஸ் வருது. ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் கேரளாவில் ஒருத்தர் இந்த மாதிரி வரும்போது இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருவாயை பெருக்கிறதுக்காக இந்த வரியை வந்து வாங்குறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடுக்கு என்ட்ரி டேக்ஸ் நீங்கள் வாங்கலான்னு சொன்னாங்க. அடுத்தது சுமன் கவி சொல்கிற இன்னொரு பொய் என்னன்னா, அவர் முதல்ல ஜட்ஜு கொடுத்தது மட்டும்தான் அவர் படிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜி, இந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜு இந்த மாதிரி வந்து விமர்சனங்கள் தேவையற்ற விமர்சனங்கள்னு இட் ஹஸ் டு பீ எம்பங்க்ட். இல்ல நல்லா நான் நீங்க சொன்னதை சொல்லலன்னு சொல்லல, நீங்க சொன்னது முன்னாடி இருந்த நீதிபதி. அதுக்கப்புறம் அந்த வழக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி எப்படி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜில் வந்து ஐயா செந்தில்குமார் அவர்கள் கரூர் விஷயத்தில் பேசினார் இல்லையா ஐயா விஜய் பத்தி, அதுக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவிஞ்சு அதை எல்லாம் நீக்குங்கன்னு சொன்னாங்களே, அதே நிகழ்வு தான் இப்போ கவி சொல்கிற ஜட்ஜுக்கு பண்ணிட்டுக்கு அப்புறம் அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது வந்து இங்கே வந்துச்சு. அப்போ கூட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் அந்த ஜட்ஜி இப்போ அவர் படித்தாரு, அந்த ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் நீங்கள் இந்த மாதிரி வந்து அபராதம் கட்டுங்க, இந்த வழக்கை நீங்கள் வந்து தமிழக அரசாங்கத்து மேலே நீங்கள் போட்டதுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதையும் தள்ளுபடி செஞ்சது அடுத்த வந்த ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்டை பத்தியும் பேசுறாரு. ஒரே நிமிஷம் கவி, ஒரே நிமிஷம், உங்களுக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு தெரியணும். இன்னைக்கு வந்து இது திருப்பி பொய் பேசப்படுறது. அருண்ராஜ் தான் அங்கே போனாருன்னு அவர் பல தடவை வெளியில் சொல்லிட்டாரு. எனக்கும் அந்த ரைடுக்கும் சம்பந்தம் இல்லை, ஐ வாஸ் நாட் பிசிக்கலி தேர்ன்னு சார். அப்படியே இருந்தாலும் இது ரைடு என்னைக்கு செய்யப்படுதுன்னா செப்டம்பர் 2015. ஃபினான்ஷியல் எப்போ முடியுது 15-16 மார்ச் 2016 வரைக்கும் ஒருத்தர் ஃபைல் பண்ணலாம். அப்போ இவங்க போயிருக்கும் போது இந்த கேஸே இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட். அப்போ கூட இவங்க தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் காலம் கடந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்கிறது தான் அந்த இடத்துல வழக்கு.
அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணம் வந்து 15 கோடி ரூபாய் நீங்க தெரியாம வச்சிருந்தீங்களே, இந்த 1.5 கோடி ரூபாய் பெனால்ட்டி கரெக்டானதோங்கிறத பத்தியோ ஜட்ஜு உள்ளார போகல. ஜட்ஜு சொல்லியிருக்கிறது, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது, நீங்க சொன்ன காலத்துக்கு கடந்ததுங்கிறது வந்து காலத்துக்குள்ளார இருக்குதுங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு இன்னும் லீகல் ரெமெடிஸ் இருக்கு, நீங்க அப்பீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கேஸ், இந்த லீகல் இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட் கேஸ் இப்போ அப்பீல்ல இருக்கு. அப்போ இந்த 2 கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணினது யாரு? விஜய் அவர்கள் பண்றாரு, தமிழ்நாடு என்ட்ரி டாக்ஸுக்கும் இப்பயும். அப்போ இவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்டுக்கும் ஊழலுக்கும் வித்தியாசமே தெரியாம வந்து இங்க பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு சுமன் கவி சொன்னது நல்லா போச்சு. மக்கள் இன்கம் டாக்ஸ் ஒரு வரிங்க, திரையில் நாயகன் தரையில் நாயகனாக இருன்னு சொன்னது நாங்கள் 2 பேருமா. அது ஒரு நீதி அரசர், அத மேல இவர் ஒத்துக்கறாரு. அடுத்த வந்த நீதியரசர் அந்த அடுத்த இல்ல இப்ப சூர்யா என்ன சொன்னாரு, சார் இங்க வந்து நீங்க பெயில கேன்சல் பண்ணிட்டீங்க சார், சுப்ரீம் கோர்ட் பெயில ஸ்டே பண்ணிருச்சு. இல்ல இத சொல்றேன் நான் தான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இந்த விஷயத்தை நான் இங்க பெயில மறுக்கிறது ஒரு நீதிபதி, அங்க பெயில கொடுக்கிறது ஒரு நீதிபதி சார். அது வந்து சிங்கிள் பெஞ்ச். இல்ல விஜய் சொல்றது ஒரு நீதிபதி, கவி சொன்னது சிங்கிள் ஜட்ஜ், அதுக்கப்புறம் கொடுத்தது டிவிஷன் பெஞ்ச். யார் பவர்ஃபுல்? இல்ல வர்றேன். இது என்னன்னா என்ன மாதிரி பொய் பிரச்சாரங்களை நடத்திட்டு இருக்கீங்க? பொய் பிரச்சாரம் இல்ல, 35 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கட்டிட்டு 1 லட்சம் ரூபாய் எனக்கு அபராதம் போட்டிருக்காங்க, அதை தள்ளுபடி பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த நீதிபதி சொன்னதை வித்ட்ரா பண்ணணும். 2 விஷயத்தையும் எப்போ டாக்ஸை கொண்டு போய் கட்டாம இருந்தவங்க கட்டிட்டு கேட்ட பிரேயர் இது. அதுக்கு அந்த நீதிபதி 2வது சொன்னதை தான் இவர் சொல்றாரு. ஆனா முதல்ல இதுக்கு என்ன இருக்கு அத தான் கேட்பாங்க. நீங்க ஏன் டாக்ஸ் கட்டாம இருந்தீங்கங்கறத ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா? 35 லட்சத்தை பின்னாடி ஜட்ஜ்மென்ட்க்கு சம்பந்தம் இல்ல, திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. ஜட்ஜ்மென்ட்க்கு சம்பந்தம் இல்ல பேசாதீங்க. நீங்க கட்டல, நீங்க காலதாமதமாக கட்டினீங்க. ஜட்ஜ்மென்ட்ல சொன்னது ஒரு இல்ல ஒரு நீதிபதி இண்டிகேட் பண்ணி எத்தனை 2012ல ஆரம்பிச்சு 21 வரல இழுத்தடிப்பு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் குட்டு வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, அதனால டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க சொல்றது எவ்வளவு அசிங்கம். பொய் பிரச்சாரம். இது பொய் பிரச்சாரம் இல்ல, இது உண்மை இல்லையா? 2012 இருந்து 2019 வரைக்கும் வழக்க பெண்டிங் போட்டிருந்தது யார்? இவரா? அதுதான் நீதித்துறை சொன்னாங்க. அதத்தான் பல நீதித்துறையை பத்தி சொன்னாங்க. எங்களை கேட்காதீங்க, நீங்க நீதித்துறை தான் சொல்லணும். ஏன் பதற்றம்? பதற்றம்லாம் இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு உண்மையை சொன்னீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். 35 அப்போ நீங்க 9 வருஷம் அது வழக்கு நிலுவையில் இருந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நான் தான் சொல்றேனே, ஒரு கேரளாவுடைய கேஸ் வந்து அதுல ஒரு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுல தேவையில்லாத இந்த டைலாக்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அப்பீல் போகும்போது அதெல்லாம் தேவையில்லாத டைலாக் அதை பூரா நீக்குங்கன்ட்டு அடுத்த டிவிஷன் பெஞ்ச் வந்து அதுக்கு ஆர்டர் பண்ணி நீக்கிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் கேன்சல் பண்றாங்க. அப்போ இது திருப்பி கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி பொய் மேல பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கா மக்களுக்கு வந்து. ஆனா இவங்க பொய் பிரச்சாரம் பண்றது இங்கிலீஷ்ல படிச்சு காட்டுறாங்க. நீங்க அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு இங்கிலீஷ்ல படிச்சு காட்ற வேணாம். இஃப் யூ நீங்க அனுமதிச்சா பாஸ் நீங்க வெறும் சாட் ஜிபிடி மட்டும் பாத்துட்டு சாட் ஜிபிடி இல்ல ஏங்க, அது வந்து ஏகப்பட்ட இடமே இருக்குது. ஏங்க ரெண்டு ஜட்ஜ்மென்ட் படிக்கிறீங்க, நீங்க முடிச்சு வச்சிட்டு ஏன்டா சாட் ஜிபிடிங்கறீங்க? நிறைவு கருத்தா நான் வந்து உங்ககிட்ட தான் சார் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நீங்க சொல்லிட்டீங்க அடுத்தடுத்து நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா உங்க கட்சியில வந்து சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கரோ இல்ல சி விஜயபாஸ்கரோ அவங்களும் தான் இருக்காங்க, அவங்க மேலதான் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப அவங்க மேலயும் வந்து நடவடிக்கைகள் தொடருமா? அவங்களுமே முன்னாள் அரசாங்கத்துல வழக்கு இருக்கத்தானே செய்து நடவடிக்கைகள் தொடருமா? ப்ரொசீஜர் தொடரத்தான் செய்யும். ஆமா, இல்ல என்ன இருக்கு? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கவங்களாம் தாவேக்காவுக்கு போய் அடைக்கலம் ஆயிக்கலாம் அப்படின்றாங்க. தாவேக்காவுக்கு அவங்க வந்திருக்காங்க, வந்தவங்களுக்கு எங்கள் தலைவர் அடைக்கலம் கொடுத்துருக்காரு. ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கையாலாகாத பேர்வழி கோடிக்கணக்கான விளிம்பு நிலை மக்களை நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சியை சின்ன பின்னமாக்கி சீர்குலைத்து திமுகவோட பேரம் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் அவங்க இருக்க முடியாமல் வந்தாங்க, எங்கள் தலைவர் வரவேற்றார். இன்றைக்கி விஜயபாஸ்கர் வந்ததன் மூலம் அந்த சோழவள நாட்டில் மட்டும் 30 லட்சம் அதிமுக தொண்டர்கள் எங்கள் கட்சிக்கு வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்து சேர்த்துக்கிட்டீங்களா? செந்தில் பாலாஜி அது வர சொல்லுங்க. அதுதான் சொன்ன வேடம் தாங்க. அவர் பேசவே இல்லை சார், நீங்களா பேச சொல்லுங்க. 30 லட்சம் பேர் எங்கள் தாவேக்காவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அதிமுக தொண்டர்கள். டெமோக்ரஸியில் எண்ணம் முக்கியம் என்பதை விட அதே போல் எண்ணிக்கை முக்கியம். அதனால வழக்கு அவங்க மேலே இருக்கு, வழக்கு அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. வழக்கு ஃபேஸ் பண்ணி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா நிரூபிக்கப்படாது, இருக்க முடியாது. ப்ராசிக்யூஷன் தரப்பு அதை ப்ரூவ் பண்ணணும், இருக்க முடியாது. கவர்மெண்ட் இவங்களுது
அதனால இந்த கேஸெல்லாம் வித்துட்டு ஆகிடும். எப்படி வைத்திலிங்கத்துக்கு பண்ண மாதிரி அதனால பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கேரியருக்கு பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் கேரியருக்கு எங்கள் தலைவர் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. அதனால் விஜயபாஸ்கரையோ எம்ஆர் விஜயபாஸ்கரையோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அதனால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி பேசுபொருளாகி இருக்கிறார் என்றால் இது திமுக செய்திருக்கிற இமாலய தவறு என்பதை திமுக நாளைக்கு உணர்ந்து கொள்ளும். அதனால் இதை பயன்படுத்தி தாவேக்காவையோ எங்கள் தலைவரையோ அழுக்காக்க முயற்சித்தால் அழுக்காக்குறவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள் என்பதை விட அம்மனமாகி போவார்கள். கேளுங்க, விஜய் ஒரு ஆகாயம், அண்டங்காக்கைகள் அவரை அழுக்காக்க முடியாது. விஜய் ஒரு எரிமலை, எச்சில்கள் துப்பி எரிமலை அணையப் போவதில்லை. விஜய் ஒரு வானம், வானத்தை குச்சிகள் எதுவும் செய்துவிட முடியாது. சுமன் கவியெல்லாம் எங்களுக்கு குச்சி, எங்களுக்கு இது ஒரு பொருட்டே இல்லை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆக்சுவலி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தான் நான் இந்த ஹோல் விவாதத்தையும் பார்க்குறேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545.